சரி, ஓகே. இப்போ ரியல் அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே. ஓகே. இப்போ நமக்கு ரியல் அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு அதிகபட்சமா வந்து 11 கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஈக்குவல் வெயிட்டேஜ் குடுத்து எடுக்குறாங்க அப்படின்னா, நமக்கு 11 கொஸ்டின் வரும். ஓகேங்களா? இந்த 11 ரியல் அனாலிசிஸ பொறுத்த வரைக்கும் நமக்கு 11 எழுதிருங்க. தப்பு பண்றதுக்கான சான்சஸே கிடையாது. இல்ல 11 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, நீங்க 11 மார்க் வாங்கிடலாம் ரியல்ல. மத்ததுல கூட குறையலாம். இப்போ அல்ஜிப்ரா, ரியல் அதான் ஏற்கனவே சொன்ன மாரி தான். அல்ஜிப்ரா, ரியல், காம்ப்ளெக்ஸ்லாம் அப்படியே 16 கொஸ்டினா 16 கொஸ்டின் கரெக்ட்டா போட்டுறணும். ஸோ அந்த மாரி டார்கெட் பண்ணி தான் நம்ம படிக்கணும். ரியல் அனாலிசிஸ் எப்படி சிலபஸ்ல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் செட் தியரி இருக்குங்க. செட்ஸ். இந்த செட்ஸ்ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து செட்ஸ், கவுண்டபிள் அதுல மெயினா குடுக்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கவுண்டபிள் அண்ட் அன்கவுண்டபிள் செட்ஸ் தான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த செட் தியரிய பேஸ் பண்ணி தான் இந்த டோபாலஜி இன் ஆர் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும். டோபாலஜி இன் ஆர். இது என்ன டோபாலஜி இன் ஆர் அப்படின்னா, நம்ம டோபாலஜிக்கல் கான்செப்ட்ஸ் எல்லாமே ரியல் லைன்ல படிக்கிறது. என்னென்ன கான்செப்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஓப்பன் செட்னா என்ன? குளோஸ்டு செட்னா என்ன? காம்பேக்ட்டு, கனெக்டடு. ஸோ இந்த மாரி கம்ப்ளீட்னஸ் இந்த மாரி கான்செப்ட் எல்லாம் படிக்கிறது தான் அந்த டோபாலஜி. இந்த செட்ல பார்த்தீங்கன்னா, கவுண்டபிள், அன்கவுண்டபிளோட முடிஞ்சிருது. அப்புறம் அந்த டோபாலஜினால அந்த செட் பேஸ் பண்ணி தான் படிக்க போறோம். ஸோ அது எல்லாமே சேர்ந்து தான் நம்ம செட் தியரியா வச்சுக்கலாம். ஸோ இது எல்லாமே ஒரு ஏரியா ஒன் டைப் ஒரு பார்ட்டை வச்சு நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். செட்டு டோபாலஜி நார்ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன், க்ளோஸ்டு, கவுண்டபிள், சாரி, கனெக்டடு, கம்ப்ளீட்னஸ், காம்பாக்ட் இது எல்லாமே அதுக்குள்ள வந்துடும். இந்த செட்ல கவுண்டபிள், அன்கவுண்டபிள், பவுண்டட், பவுண்டட் எபோ, பவுண்டட் பெலோ, அப்புறம் பவுண்டட் செட்னா என்ன, அப்புறம் சுப்ரீமம், இன்ஃபீமம், இது எல்லா கான்செப்ட்டுமே இது இது கொஞ்சம் இதுதான் கொஞ்சம் பெரிய ஏரியாவா இருக்கும். இந்த ஏரியாவை கொஞ்சம் கிளியரா நிறைய தியரம்ஸ் இருக்கும். இங்கே தான் சின்ன சின்ன விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த மாதிரி இது எல்லாமே கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறம் வர்றதெல்லாம் ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. இதுதான் கொஞ்சம் பெரிய ஏரியா. பெரிய ஏரியான்னு சொல்றதை விட நிறைய கான்செப்ட், சின்ன சின்ன குட்டி குட்டி கான்செப்ட் அதிகமா இருக்கும். ஸோ இதெல்லாம் முடிச்சிட்டீங்க அப்படின்னா பாருங்க, இது வரைக்கும் அந்த கான்செப்ட் தான் பாருங்க. நம்ம சிலபஸ்ல இங்க இருந்து இங்க வரைக்கும் அதை பத்தி மட்டுமே தான் படிப்போம். இதுல எக்ஸ்ட்ரா அந்த காசி சீக்வன்ஸ் மட்டும் ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. வேற எதுவும் கொடுக்கல பாருங்க. காசி சீக்வன்ஸ் இதை விட்டுட்டு இது எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த செட்ஸும் டோபாலஜின்னு ஆறு தான். அது எல்லாமே அதுக்குள்ளதான் வந்துடும். இந்த காசி சீக்வன்ஸ் அது அப்ப நம்ம சீக்வன்ஸ் தனியா படிச்சிடணுங்க. அவன் வெறும் ஜஸ்ட் சிலபஸ்ல காசி சீக்வன்ஸ் தான் கொடுத்துருக்கான். ஆனா எல்லாமே தான் அவன் கேட்டுட்டு தான் இருக்கான். சீக்வன்ஸ்னா என்ன, சீக்வன்ஸோட கன்வர்ஜென்ட் என்ன, டைவர்ஜென்ட்னா என்ன, இல்லை சீக்வன்ஸ் லிமிட், சுப்ரீமம், இன்ஃபீமம், அந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு சீக்வன்ஸ்ல. அப்போ அதுக்கப்புறம் தான் காசி சீக்வன்ஸ். அதே போல வெறும் ஜஸ்ட் சீக்வன்ஸ் தான் இருக்கு சிலபஸ்ல. அவன் சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்லையும் கொஸ்டின் கேட்கறான். அப்போ சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் போயிட்டாலே திரும்ப அங்கே என்ன வந்துடும் பார்த்தீங்கன்னா, பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜென்ஸ் வந்துடும், யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸ் வந்துடும். இது ரொம்ப முக்கியமானது. ரேரா இப்போ 2022 ஒரு பேட்சுக்கு மட்டும் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கான். அதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கான். ஒரு கொஸ்டின்லேயே 4 கொஸ்டின் இருக்குது. ஸோ அப்போ உங்களுக்கு யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சு கிளியராக நீங்கள் சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ண தெரிஞ்சதான் அந்த கொஸ்டின் உங்களால் அட்டன் பண்ணியிருக்க முடியும். அப்போ இந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனில் நம்ம ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். இந்த சீக்வன்ஸ்ல ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். இந்த செட்ஸ் அண்ட் டாபாலஜின்னு போல ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு மேக்ஸிமம் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இது இந்த செட்ஸ், டாபாலஜி, சீக்வன்ஸ் இதை முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது அது யூஸ்வலா அதுக்கப்புறம் நார்மலா இருக்கும். அதுக்கப்புறம் பெரிய டிஃபிகல்ட்டா எதுவும் படிக்கிற மாதிரிலாம் இருக்காது. இதுதான் கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமான ஏரியான்னு பார்த்தீங்கன்னா அந்த டாபாலஜினார் தான் கொஞ்சம் கஷ்டமா தெரியும். அதுக்கப்புறம் வழக்கமா பார்க்கறதா நமக்கு தெரிஞ்சது கண்டினியூஸ், யூனிஃபார்ம் கண்டினியூஸ். கண்டினியூஸ் தெரிஞ்சோடனே டெரிவேட்டிவ்ஸ். ஸோ நீங்கள் இது ஒரு பார்ட்டாக வச்சுக்கலாம். கண்டினியூஸ், யூனிஃபார்ம் கண்டினியூஸ் ஒரு பார்ட்டாக வச்சுக்கலாம். சீக்வன்ஸ் ஒரு பார்ட்டாக வச்சு படிக்கலாம். சீரீஸ் இதில் இல்லைங்க சிலபஸில். சீரீஸ் வந்து சிலபஸில் இல்லை. நம்ம சீரீஸ் அதனால நம்ம மெட்டீரியலே ஆட் பண்ணல. அதே போல் இந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனை நம்ம மெட்டீரியல் ஆட் பண்ணல. அதை நம்ம தனியாக கிளாஸில் எடுக்கும்போது கிளாஸ் நோட்ஸாக கொடுத்துட்றோம் அது. ஓகேங்களா? சீரீஸ் வந்து காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸில் கொடுத்துருச்சு. சீரீஸ் என்ன, சீரீஸோட யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ட் என்ன, சீரீஸோட கன்வர்ஜென்ஸ், டெஸ்டிங் சீரியஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸில் படிச்சிடறோம்.
அதே போல சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் எல்லாமே இங்க படிச்சிடுறோம். நீங்க அது காம்ப்ளெக்ஸில் கேட்டாலும் எழுதிக்கலாம், ரியல் அனாலிசிஸ்ல கேட்டாலையும் நீங்க அதை யூஸ் பண்ணி சம்ஸ் போட்டுக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? ஸோ அப்போ இது ஒரு 3. அடுத்தது பார்த்தீங்கன்னா டெரிவேட்டிவ்ஸ். இந்த டெரிவேட்டிவ்ஸ் எதில் இருக்கு பார்த்தீங்கன்னா, டெரிவேட்டிவ்ஸ்லேருந்து இந்த லோபிதால் ரூல் வரைக்கும். லெஃப்ட் டெரிவேட்டிவ், ரைட் டெரிவேட்டிவ், மீன் வேல்யூஸ் தியரம், ரோல்ஸ் தியரம், டெய்லர்ஸ் தியரம். இந்த டெய்லர்ஸ் தியரிஸோட ரிமைண்டர் எல்லாம் கொஸ்டின்ல கேட்டிருக்கான். ஓகேங்களா? ஸோ இந்த ஏரியா. ஸோ இதில் எதுவுமே முக்கியமாக இல்லை, முக்கியமானது அப்படின்லாம் நம்ம எதுவுமே பிரித்து பார்க்க முடியாது. சிலபஸில் என்ன இருக்கு ஆஸ் இட் இஸ் என்ன இருக்கு அது அப்படியே நம்ம படிச்சிட வேண்டியது. அதில் இருக்கிற எல்லா சிலபஸில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் உங்களுக்கு விளக்கம் தெரிஞ்சிருந்தது அப்படின்னாலே நீங்கள் ஆல்மோஸ்ட் 70% ரெடி ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். சிலபஸில் இருக்கிற எல்லா டாப்பிக்கோட மீனிங்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலே முடிஞ்சிருச்சு, ப்ரிப்பேர் ஆகிட்டீங்கன்னு தான் அர்த்தம். ஓகேங்களா? தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட ரிலான்ஸ் சிலபஸ் தெரியுது, லைனாக தெரியுது. ஃபர்ஸ்ட் செட்ஸ் படித்தோம், டாபாலஜி படித்தோம், சீக்வன்ஸ் படித்தோம், கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் படித்தோம், டெரிவேட்டிவ்ஸ் படித்தோம், ரீமான் இன்டெக்ரல் படித்தோம், அப்புறம் லெபேக் இன்டெக்ரல் படித்தோம். இதெல்லாம் நீங்கள் உங்களால் ரீகால் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அப்போ டெரிவேட்டிவ்ஸில் வந்து இதில் மேக்ஸிமம் ஒரு கொஸ்டின் வந்துருங்க. டெரிவேட்டிவ்ஸில் ஒரு கொஸ்டின் வந்துடும். இந்த டெய்லர்ஸ் தியரிஸை யூஸ் பண்ணி, ரோல்ஸ் தியரத்தை யூஸ் பண்ணியும் ஒரு கொஸ்டின் கேட்டுட்டு தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீமான் இன்டெக்ரல். இது ஒரு ரீமான் இன்டெக்ரல், லெபேக் இன்டெக்ரல். இந்த லெபேக் இன்டெக்ரலை படிக்கிறதுக்கு முன்னாடி லெபேக் மெஷர் தியரியை நம்ம படிச்சிடறோம். மெஷர் தியரி நம்ம அதிகமாக படிக்கலனாலும், அதாவது லெபேக் இன்டெக்ரல் யூஸ் பண்ணுறதுனால மெஷர் தியரியும் நம்ம படிச்சு தான் ஆகணும். ஸோ அதுலேருந்து கொஸ்டின் கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஓகேங்களா? ரீமான் இன்டெக்ரல், லெபேக் இன்டெக்ரல். இது இன்டெகிரேஷனில் இவ்வளோ தான், 2 இன்டெக்ரல் தான் கொடுத்துருக்காங்க. அதில் இருக்கிற தியரம் நேமிங் தியரம்லாம் ரிப்பீட்டடாக கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு நீங்கள் எந்த புக்கை ரெஃபர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, நம்ம எந்த புக்கை பேஸ் பண்ணி நம்ம மெட்டீரியல் எழுதியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்ட்பெர்க் புக் ஒன்று, ரிச்சர்ட் கோல்ட்பெர்க் அப்படின்ற ஒரு புக், மெத்தட் ஆஃப் ரியல் அனாலிசிஸ், கோல்ட்பெர்க். இன்னொன்று டாம் அப்பாஸ்டல்ன்ற புக். ஓகேங்களா? மேத்தமெட்டிக்கல் அனாலிசிஸ், டாம் அப்பாஸ்டல். இது கோல்ட்பெர்க் தான் மெயின். டாம் அப்பாஸ்டல் சப்போர்ட்டுக்கு யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இது 2 தான் மெயினாக யூஸ் பண்ணி மெட்டீரியல் இருப்போம். கூட வால்டர் ரூடின்ற புக்கையும் நம்ம யூஸ் பண்ணி தான் மெட்டீரியல் எழுதியிருக்கோம். ஸோ நீங்கள் ரெஃபரன்ஸ் வேணும் அப்படின்னா இந்த 2 புக்கில் எதாவது ஒன்று வச்சுக்கலாம். நீங்கள் கூட சப்போர்ட்டுக்கு இந்த 2 புக்கத்தில் ஏதாவது ஒரு புக்கை வச்சுக்காங்க. நம்ம மெட்டீரியல் எல்லாமே ஆல்மோஸ்ட் 99% இல்லை 100% கவர் ஆகி தான் எழுதியிருக்கோம். அதுலேருந்து கொஷின் எதுவும் மிஸ் ஆகாது. இல்லை உங்களுக்கு டவுட்டாக இருக்குது சார், எனக்கு ஒரு சிலருக்கு அந்த ஒரு பழக்கம், ஒரு ஹேபிட் இருக்கும். எதை பார்த்தாலும் நம்ப மாட்டாங்க, புக்கில் இருந்தால் மட்டும்தான் நம்பிக்கை வரும். அது ஒரு நல்ல விஷயம் தான். அப்படி சப்போஸ் புக்ஸில் படிக்கிறது தான் புக்ஸ் வாங்கிக்காங்க. அது புக்ஸ் வாங்கிச்சு மெட்டீரியல் கூட வச்சு கம்பேர் பண்ணி படிச்சுக்காங்க. அப்போ நீங்கள் ஒரு சேம் டைம்ஸ் அப்படி படிச்சுட்டு வரும்போது 2 டைம் படிச்சு மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? இதெல்லாம் கொஞ்சம் மினிமம் காஸ்ட் புக் தான், ஒரு 400 500 அந்த சம்திங் உள்ள தான் இருக்கும். ஸோ அதனால நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை பிடிஎஃபாக கூட இருக்குது, நம்ம குரூப்பில் கூட ஷேர் பண்ணியிருப்போம். ஃபஸ்ட்டு ரிலான்சிஸ் கிளாஸ் எடுக்கும்போது வேணா கூட ஷேர் பண்ணுறேன், நீங்கள் அதை பிரிண்ட் கூட எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சரிங்க. இதுதான் சிலபஸ். ஸோ இந்த டாப்பிக்கில் நீங்கள் மெயினாக நோட் பண்ண வேண்டியது 11 கொஷின். 11 கொஷின். எத்தனை கொஷின் கேட்டாலும், 11 கேட்டாலும் சரி, 12 கேட்டாலும் சரி, இல்லை 9 கொஷின் கேட்டாலும் சரி, 8 கொஷின் கேட்டாலும் சரி, அது வந்து 10 அவுட் ஆஃப் 10 அந்த ரேஞ்சுக்கு திங்க் பண்ணிக்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஆனால் யாரும் அப்படி பண்ணுற மாதிரியே தெரில. பழைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அல்ஜிப்ராவில் 70 மார்க் கூட ஃபர்ஸ்ட் மார்க் போடல. அன்றைக்கே சொல்லிட்டு இருந்தேன், ஆஃப்லைன் கிளாஸில் 80 மார்க் போட்டிருக்காங்க அதே கொஷினுக்கு. டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸு 78 போட்டிருக்காங்க 100 கொஷினுக்கு. நம்ம 65 70 தான் போட்டிருக்கோம். அது பாருங்க என்னன்ட்டு. ஸோ நீங்கள் படிக்கிறீங்களா இல்லையான்னு தெரியல. ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்னா நம்ம டெய்லியும் பார்க்குறோம். சாட்டர்டே சண்டேனா எங்கிட்ட வராங்க, அதனால தெரியுது யார் யார் எப்படி படிக்கிறாங்கன்ட்டு. ஸோ நீங்கள் தான் ஸ்டெப் எடுத்து படிச்சுக்கணும். உங்களை யாரும் வாட்ச் பண்ண மாட்டாங்க, யாரும் டெய்லியும் இனிஷியேட் பண்ணிட்டே ஸ்டிமுலேட் பண்ணிட்டே இருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம தான் படிச்சுக்கணும். ஓகேங்களா? சரிங்க. சரி. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, செட்ஸ்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கலெக்ஷன் ஆஃப் வெல் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். வெல் டிஃபைன்டு அதுதான். இப்போ நம்பர் ஆஃப் புக்ஸ் அப்படின்றது ஒரு செட் நமக்கு தெரியும், நம்பர் ஆஃப் புக்ஸ். ஆனால் நம்பர் ஆஃப் குட் புக்ஸ் அப்படின்றது செட்ஸ் கிடையாது. அந்த குட்டு அந்த மாதிரி ஒரு லிங்குஸ்டிக் வேர்ட்ஸ் வருது அப்படின்னாலே அது செட்டாக நம்ம சொல்ல முடியாது. இந்த குட்ன்றது ஏன் செட்டுன்னு சொல்ல முடியாது, நம்பர் ஆஃப் குட் புக்ஸ் ஏன் செட்டுன்னு சொல்லக்கூடாது அப்படின்னா, குட் அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும், இப்போ நான் வந்து ரிச்சர்ட் கோல்ட்பெர்க் புக்கு குட் புக் அப்படின்னு சொல்லுவேன். நீங்கள் என்ன சொல்லுவீங்க, டாம் அப்பாஸ்டல் புக்கை தான் குட் புக்ஸ்ன்னு சொல்லுவீங்க. அப்போ அந்த குட் அப்படின்ற வார்த்தை வந்து
லிங்குஸ்டிக்கா அந்த வார்த்தை வந்து மீனிங் மாறுபட்டே இருக்கும். எப்படின்னா பர்சன் டு பர்சன் வந்து மீனிங் மாறுபட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. ஒரு பர்டிகுலர் ஒரு அறுதிட்டு சொல்லணும். நம்பர் ஆஃப், கலெக்ஷன் ஆஃப் அப்படின்ட்டு அந்த குட் அப்படின்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுறோம். அதனால தான் வெல் டிஃபைன்டு அந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுறோம். கலெக்ஷன் ஆஃப் வெல் டிஃபைன்டு ஆப்ஜெக்ட்ஸ் தான் வந்து செட். இப்போ இந்த கார்டினல் நம்பர். அப்போ இந்த கார்டினல் நம்பர்னா என்ன? கார்டினல் நம்பர் அப்படின்றது ஒரு செட்டுக்குள்ள எத்தனை எலமெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்றது தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்டினல் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ வரும் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கு. இப்போ இந்த செட்டுக்குள்ள 4 எலமெண்ட் இருக்கு. அப்போ நம்பர் ஆஃப் ஏ, என் ஆஃப் ஏ அப்படின்றது நம்பர் ஆஃப் ஏ 4. அதே போல இந்த நொட்டேஷன் யூஸ் பண்ணும் போது எங்கெல்லாம் கேப்ஸ் லெட்டர் யூஸ் பண்றாங்களோ அது எல்லாமே செட். ஓகேங்களா? எங்கெல்லாம் ஸ்மால் லெட்டர் யூஸ் பண்றாங்களோ அதெல்லாம் செட்டுக்குள்ள இருக்கிற எலமெண்ட். அது இந்த மாதிரி தான் எழுதுவாங்க. எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ அப்படின்னா எக்ஸ்ன்றது செட்டுக்குள்ள இருக்கிற எலமெண்ட். ஓகேங்களா? இப்போ ஏ இஸ் எ சப்செட் ஆஃப் பி இந்த மாதிரி தான் எழுதணும். ஏ பிலாங்ஸ் டு பி அந்த மாதிரி எழுதக்கூடாது. இந்த மாதிரி நொட்டேஷன் கிடையாது. அப்போ செட் அப்படின்றது கேபிட்டல் லெட்டர் எழுதணும், எலமெண்ட் அப்படின்றது ஸ்மால் லெட்டர் எழுதணும். இப்படிதான் எழுதணும் அப்படின்றது தான் வேர்ல்டு வைடா யூஸ் பண்ற ஒரு ரூல் இதுதான். ஓகேங்களா? ஸோ நம்ம செட் கார்டினல் நம்பர் அப்படின்றது என்ன சொன்னோம்? நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இந்த பர்டிகுலர் செட்ல இருக்கிற எலமெண்ட்ஸ். ஓகேங்களா? அப்போ அந்த எலமெண்ட்டை வச்சு சொல்லிடலாம். அது ஃபைனைட் செட்டா, இன்ஃபைனைட் செட்டா? இப்போ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் நமக்கு எத்தனை நம்மளால சொல்ல முடிஞ்சது அப்படின்னா, ஃபைனைட் வேல்யூஸ் கிடைச்சது அப்படின்னா அது வந்து ஃபைனைட் செட். இல்லை ஃபைனைட் வேல்யூஸ் கிடைக்கல, இப்போ 1 2 3 போயிட்டே இருக்கு அப்படின்னா அது வந்து இன்ஃபைனைட் செட். செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து இன்ஃபைனைட் செட். ஒன்றில் ஆரம்பிச்சு எங்கே போகுதுன்னு தெரியாது. ஓகேங்களா? அது வந்து இன்ஃபைனைட் செட். இந்த ஃபைனைட் இன்ஃபைனைட் செட் அப்படின்றது ரியல் அனாலிசிஸ்ல ரொம்ப முக்கியம். அடுத்து பாருங்க, நான் எம்டி செட் கார்டினல் நம்பர் பாசிட்டிவ் இன்டிஜரா தான் இருக்கும். ஏன்னா ஒரு மெஷரை நம்ம ஏன் வந்து மெஷரை வந்து நம்ம எப்பவுமே என்ன சொல்லுவோம்? ஒரு பாசிட்டிவ் நம்பர்ல தான் சொல்லுவோம். ஓகேங்களா? அதே போல எம்டி செட்டோட என்ஆபி, அது தட் மீன்ஸ் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் எம்டி செட் வந்து 0. யூஸ்வலா எம்டி செட்டோட நோட்டேஷன் வந்து பை தான். ஸோ இப்போ நீங்கள் மெட்டீரியல் த்ரூ அவுட் மெட்டீரியல் ஏதோ ஒரு புக்ஸ் ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா பை அப்படின்ற வார்த்தை எங்கேயாவது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எம்டி செட்டு தான். ஓகேங்களா? இப்போ 2 செட்டு ஈக்குவல் அப்படின்னா ரெண்டுத்தோட கார்டினாலிட்டி ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அந்த செட்டு வந்து ஈக்குவல். சரி, ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதனுடைய ரெண்டுத்தோட கார்டினாலிட்டியும் ஈக்குவலாக இருக்கும். ஏன்ற செட்டும் பின்ற செட்டும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா அதனுடைய கார்டினாலிட்டி ஈக்குவலாக இருக்கும். அதே போல் ஏ யூனியன் பி அதனுடைய கார்டினாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எல்லாமே நம்ம சின்ன கிளாஸில் படிச்சது தான். ஸோ இது வந்து ஜஸ்ட் செட்டுனா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம முன்னாடியே மெட்டீரியல் கொடுத்துருக்கோம். இப்போ நமக்கு சிலபஸ் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுண்டபிள் அண்ட் அன்கவுண்டபிள் செட்ஸ். ஓகேங்களா? இந்த கவுண்டபிள் அன்கவுண்டபிள் செட்ஸ் போகிறதுக்கு முன்னாடி ஃபங்க்ஷன்ஸை பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். பாருங்க, இங்க கூட ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிருக்காங்க, தேர் எக்ஸிஸ்ட் ஒன் கரஸ்பாண்டன்ஸ் பிட்வீன் செட் ஏ அண்ட் பி. அப்போ ஃபங்க்ஷன்ஸை பற்றி நமக்கு ஒரு கிளியர் ஐடியா தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் நம்ம அடுத்தது என்னன்ட்டு இதுக்கப்புறமே நம்மளால ப்ரொசீட் பண்ண முடியும். ஸோ ஃபங்க்ஷன் என்ன வேற சொல்ல முடியுமா? ஸோ வாட் இஸ் ஃபங்க்ஷன்? கவனிக்கிறீங்க? லெசன் பண்றீங்களா? வாய்ஸ் கேட்டு தானே இருக்கு. ரிலேஷன் பிட்வீன் டூ செட்ஸ் இஸ் கால்ட் ஃபங்க்ஷன். வேற மாதிரி இன்னும் அக்யூரேட்டா சொல்லணும். Every element of A is the unique. Every element of A is the அது மேத்தமெட்டிக்கலா சொல்றது. கரெக்ட் தான் சார். நீங்க மேத்தமெட்டிக்கலா சொல்றீங்க. சார் ஒரே வார்த்தை சொன்னார் சார் ஒருத்தர் சொன்னும்போது. அது இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணீங்கன்னா வந்துரும். டொமைன் மாதிரி ரிலேட் பண்றது சார். எவரி ரிலேஷன் every element A is the unique element of B. இது எல்லாமே நம்ம மேத்தமெட்டிக்கலா சொன்னது. ஜஸ்ட் இப்போ சார் டக்குன்னு ஒருத்தர் சொன்னார் பாருங்க, அது சூப்பரா இருந்தது. ஃபங்க்ஷன்னா ரிலேஷன் பிட்வீன் சொன்னீங்க சார், என்ன சொன்னீங்க? டூ செட்ஸ். அது வந்து அது ஜஸ்ட் ரிலேஷன். அதுல இருந்து ஃபங்க்ஷனா மாத்தணும் அப்படின்னா ஒரு ரூலை நம்ம கொண்டு வரணும். பேட்டர்ன். அந்த சர்டைன் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதான் ரூல். ஸோ அது என்ன சொல்லணும், ஒரு இன்புட் கொடுத்தா ஒரு அவுட்புட் கிடைக்கும் சொல்லலாம். ஒரு இன்புட் கொடுத்தோம்னா ஒரு அவுட்புட் கிடைக்கும். அதுதான் பேட்டர்ன். அந்த அவுட்புட் என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா யூனிக்கா இருக்கணும். அவ்வளவுதான். A function is relationship between inputs. அந்த இன்புட்ஸ் என்ன இருக்குன்னா where each input is related to exactly one output.
இப்படி சொல்லலாம். இதான் சிம்பிளா ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்றதுன்னா எக்ஸாக்ட்லி ஒன் அவுட்புட். ஃபங்க்ஷன் அப்படின்றது என்னங்க? ஃபங்க்ஷன் இஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் இன்புட்ஸ் அண்ட் அவுட்புட்ஸ். அப்படி சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஃபங்க்ஷன் இஸ் ஏ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் இன்புட்ஸ் அண்ட் அவுட்புட்ஸ். அந்த இன்புட்ஸ் அண்ட் அவுட்புட் என்னவா இருக்கணும்? யூனிக்கா இருக்கணும். இப்போ நம்ம யூஸ்வலா நம்ம மேத்தமெட்டிக்கலா சொல்லணும், இதுக்கு ஒரு நோட்டேஷன் கொடுக்கணும் அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்றது எக்ஸ்ன்றது தான் இன்புட். அந்த இன்புட் கொடுக்கும்போது எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு ஒரு வேல்யூஸ் கிடைக்கும் பார்த்தீங்களா, அதுதான் ஒய். ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் அந்த மாதிரி எழுதியிருப்போம். இதை தான் நம்ம படிச்சிருந்திருப்போம். ஸோ ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ். இந்த ஒய்ன்றது தான் அவுட்புட்டு, எக்ஸ்ன்றது இன்புட். ஸோ நம்ம யூஸ்வலா மேத்தமெட்டிக்கலா சொல்லுவோம். எப்படி டிஃபைன் பண்ணுவோம் மேத்தமெட்டிக்கலா? ரெண்டு செட் எடுத்துக்குவோம். A and B or let A and B two non-empty set இருக்கணும். அது ரொம்ப முக்கியம் அந்த வார்த்தை, non-empty sets. If a function A to B is a rule that, அந்த ரூல் என்ன சொல்லுது? That assigns to every element of A is a unique element in B. அப்போ ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்றது என்ன? ரூல் தட் அசைன்ஸ் எவரி எலமெண்ட் ஆஃப் ஏல இருக்கிற எல்லா எலமெண்ட்டுக்கும் ஒரு யூனிக் எலமெண்ட் வந்து பியில் இருக்கும். இந்த மாதிரி சொல்லலாம். அப்போ இந்த ஏக்கு ஒரு பேர் வைக்கலாம். ஏன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொமைன். ஏன்றது யாரு? டொமைன். பின்றவன் யாரு? கோடொமைன். ஸோ இன்னும் மோர் ஜென்ரலா சொல்லணும் அப்படின்னா, மோர் ஜென்ரல் வேற என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நொட்டேஷன்லயே சொல்லலாம் அப்படின்னா இந்த மாதிரியும் படிச்சிருப்பீங்க. ஃபங்க்ஷன் ஏ டு பி. அப்போ இதுக்கு என்ன மீனிங்? given x belongs to b, if இந்த x எல்லாமே என்ன இருக்கும்? ஒரு ஏதோ ஒரு it associated element in b, x belongs to a டிஃபைன் பண்ணலாம். x belongs to a, it associated element in b is called இமேஜ். அதுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமேஜ். எதன் அடிப்படையில்? அண்டர் எஃப். ஸோ அப்போ எக்ஸ் எல்லாத்துக்குமே இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டு கிவன் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏவுக்கு ஒரு இமேஜ் இருக்கணும். எதில்? பியில் ஒரு இமேஜ் இருக்கணும். எந்த மேப்பிங்கில் நம்ம என்ன ஃபங்க்ஷனு ஒரு மேப்பை டிஃபைன் பண்ணுறோமோ எஃப் அதில் தான். ஓகேங்களா? ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா யூனிக் இமேஜாக இருக்கணும். ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும், ஏழு இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒரு யூனிக் இமேஜ் இருக்கணும். அதுதான் ஃபங்க்ஷனா. ஸோ இந்த மாதிரி சொல்லலாம். ஏபிசி 1 2 3 4 5. அப்போ ஏல இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டும் பியில் இருக்கிற ஏதோ ஒரு எலமெண்ட் கூட மேப் இருக்கணும், ஒரு இமேஜ் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஃபங்க்ஷன். இங்க இதுக்கு பேர் வந்து டொமைன். இதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டொமைன். இதுக்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா கோடொமைன். ஓகேங்களா? இதுலேருந்து இதுக்கு டிஃபைன் பண்ணுறது தான் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? அப்போ இதுலேருந்து ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் யூனிக்னஸ் இருக்கு பாருங்க. என்ன இருக்கணும்? எல்லா எலமெண்ட்டுக்கும் ஒரு இமேஜ் எக்ஸிஸ்ட் ஆகணும். அந்த இமேஜ் என்னவா இருக்கணும்? யூனிக்கா இருக்கும். ஸோ ஃபங்க்ஷன்ல என்ன இருக்கணும்? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இமேஜ் எக்ஸிஸ்ட் ஆகணும். எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் இமேஜ் அண்ட் யூனிக்னஸ் ஆஃப் த இமேஜ். எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் த இமேஜ், அப்புறம் என்ன இருக்கணும்? யூனிக்னஸ் ஆஃப் இமேஜ். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அவ்வளவுதான். எக்ஸிஸ்டன்ஸ் அண்ட் யூனிக்னஸ் இருந்துச்சு அப்படின்னா, இமேஜ் எக்ஸிஸ்ட் ஆச்சு, யூனிக்னஸ் இருந்துச்சுன்னா அது வந்து ஃபங்க்ஷன். ஓகேங்களா? அந்த ஃபங்க்ஷன்ல டொமைன் ரேஞ்ச் பார்க்கலாம். ஏபிசி அப்படின்ற எலமெண்ட் இருக்கு. இதில் 1 2 3 4 5 நிறைய எலமெண்ட் இருக்கலாம். அவன் என்ன சொல்றான்? டெஃபினேஷன் படி ஏழு இருக்கிற எல்லா எலமெண்ட்டுக்கும் பியில் ஒரு இமேஜ் இருக்கணும். அவ்வளவுதான். ஆனால் பியை பற்றி அவன் எதுவுமே சொல்ல. என்ன சொல்றான்? யூனிக் இமேஜ் இருக்கணும். ஏழுலேருந்து ஒன்று போகணும், பியிலேருந்து ஏதாவது ஒன்று இருக்கணும். இந்த மாதிரி இருக்கலாம். இப்போ இந்த ஏபிசி 3 எலமெண்ட்டும் பியில் எங்கே போகுது? 1, 2க்கு. ஓகேங்களா?
ஆனா ஏல என்னென்ன எலமெண்ட் இருக்குது? ஏ கமா பி கமா சி. ஏன்ற செட்ல பின்ற செட்ல என்ன இருக்கு? 1 கமா 2 கமா 3 கமா 4 கமா 5ன்னு இருக்கு. நமக்கு அந்த மேப் ஆயிருக்கிற எலமெண்ட்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா 1 கமா 2. இதை தான் என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா ரேஞ்ச். இதுதான் என்னதுங்க? ரேஞ்ச். ஏன்றது என்னங்க? டொமைன். ஏன்றது டொமைன், பின்றது கோடொமைன். ரேஞ்ச் ஆஃப் த ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த 1 2 மட்டும்தான் ரேஞ்ச். ஓகேங்களா? அதே போல ரெண்டு எலமெண்ட்டுக்கு சேம் இமேஜ் இருக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. ஆனா இந்த மாதிரி டிஃபைன் பண்ணக்கூடாது. இப்போ ஒன்றுக்கே 2 இமேஜ் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அதனால தான் அந்த யூனிக்னஸ் வார்த்தை பாருங்க, இதில் இமேஜ் எக்ஸிஸ்ட் ஆகுது, ஒன்றுக்கு வந்து இமேஜ் எக்ஸிஸ்ட் ஆகுது. ஆனால் என்னவா இருக்குது? யூனிக்னஸ் கிடையாது, 2 எலமெண்ட்டுக்கு மேப் ஆகிட்டு இருக்குது. அப்போ இது வந்து நாட் எ ஃபங்க்ஷன். ஓகேங்களா? திஸ் இஸ் நாட் எ ஃபங்க்ஷன். ஸோ ஃபங்க்ஷன் கிளியரா? அடுத்தது போலாங்களா? டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் போயிடுவோம். கிளியரா? ஏதாவது டவுட் இருக்கா? நோ சார். ஓகே, கிளியர் சார். சரி. நமக்கு முக்கியமானது ஒரு 3 ஃபங்க்ஷன் தான் நம்ம ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணுவோம். மற்றதெல்லாம் பிரச்சனை கிடையாது. இந்த டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனில் நமக்கு என்ன நல்லா கிளியராக தெரிஞ்சுக்கணும் பார்த்தீங்கன்னா, இந்த 1 to 1 ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் இந்த ஆன் டு ஃபங்க்ஷன், அப்புறம் 1 1 ஆன் டு. தட் மீன்ஸ் 1 1 கரஸ்பாண்டன்ஸ், 1 1 ஆன் டு. ஸோ இந்த 3 என்னன்னு தெரிஞ்சிருக்கும். இது தெரிஞ்சாலே போதும் நமக்கு. ஸோ மற்றதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, ஃபர்ஸ்ட் 1 to 1 ஃபங்க்ஷன். இதுக்கு என்ன இன்னொரு பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். 1 to 1க்கு என்ன பேர் அப்படின்னா இன்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். ஸோ மேத்தமெட்டிக்கலாக இதுக்கு டெஃபினேஷன் எப்படி இருந்ததுன்னா எஃப் மேப்பிங் ஃப்ரம் ஏ டு பி இஸ் 1 to 1 இருக்கணும் அப்படின்னா இஃப் எஃப் ஆஃப் x1 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் x2 விச் இம்ப்ளைஸ் தட் x1 ஈக்குவல் டு x2. இது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு செட் எடுத்துக்கிறோம். ஏன்ற ஒரு செட்டு, பின்ற ஒரு செட்டு, எஃப்ன்ற ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறோம். ஏ டு பிக்கு எஃப்ன்ற ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறோம். இதில் எலமெண்ட்ஸ் இருக்கு. இப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு இமேஜ் தான் இருக்கணும். அதே போல் ரிப்பீட் ஆகக்கூடாது. 2 எலமெண்ட்டுக்கு ஒரே இமேஜ் இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி நம்மளால் எழுத முடிஞ்சுன்னா இதுதான் 1 to 1 ஃபங்க்ஷன். இங்கே பியில் எக்ஸ்ட்ரா எலமெண்ட்ஸ் இருக்கலாம். இப்போ இதில் டொமைன் என்ன? 1 2 3. கோடொமைன் என்னங்க? ஏபிசிடிஇ. ரேஞ்ச் என்னங்க? ஏபிசி. ஓகேங்களா? அப்போ எத்தனை எலமெண்ட் இருக்கோ அத்தனை ஏவில் எத்தனை எலமெண்ட் இருக்கோ அத்தனை இமேஜ் தனித்தனியாக இண்டிவிஜுவல் இமேஜ் இருக்கணும். ஓகேங்களா? அப்போ எந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் இருக்கும் பாருங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ். எக்ஸுக்கு என்ன வேல்யூ கொடுத்தாலும் இதே தான். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x + 1 இது சொல்லலாம். ஓகேங்களா? இதெல்லாம் 1 to 1 ஃபங்க்ஷன். ஆனால் இந்த ஃபங்க்ஷனை பாருங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு x². எக்ஸுக்கு 1 கொடுங்க 1, எக்ஸுக்கு -1 கொடுங்க 1. அப்போ டொமைன்ல 2 எலமெண்ட் இருக்குது. 1 -1 2 எலமெண்ட் இருக்குதுன்னா கோடொமைன்ல ரெண்டுமே எங்க போகுது? 1க்கு தான் போகுது. ஸோ இது வந்து இது ஃபங்க்ஷன் தான், நாட் 1 to 1, நாட் 1 to 1 ஃபங்க்ஷன். அப்போ 1 to 1 ஃபங்க்ஷன் என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, எஃப் ஆஃப் x1 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் x2 இருந்துச்சுன்னா x1 x2 ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போ x1 இது இப்படின்னு சொல்லலாம், x1 நாட் ஈக்குவல் டு x2. டிஃப்ரெண்ட் இமேஜுக்கு டிஃப்ரெண்ட் எலமெண்ட்டுக்கு டிஃப்ரெண்ட் இமேஜ் தான் இருக்கணும். x1 நாட் x2ன்றது வெவ்வேறு எலமெண்ட் அப்படின்னா தென் எஃப் ஆஃப் x1 நாட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் x2. ஓகேங்களா? ஸோ டிஃப்ரெண்ட் எலமெண்ட்டுக்கு டிஃப்ரெண்ட் இமேஜ் தான் இருக்கணும். ஒரே மாதிரி இமேஜ் இல்லாமல் இருந்துச்சுன்னா அது வந்து 1 to 1 ஃபங்க்ஷன். இதை தான் இன்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆன் டு ஃபங்க்ஷன். சார் சார் சொல்லுங்க சார். இப்போ 1 to 1 வந்து ஏதாவது ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு ஃபங்க்ஷன் எடுத்து 1 to 1 மேத்தமெட்டிக்கலா ப்ரூவ் பண்ண முடியுமா சார்? கொஞ்சம் உங்களால முடியுமா? இப்போங்களா? இல்ல நீங்க ஏதாவது ஃபங்க்ஷன் பார்த்து ஏதாவது காம்ப்ளிகேட்டடா ஏதாவது ஃபங்க்ஷன் தான் சொல்லுங்க, நான் உங்களுக்கு போட்டு அனுப்பிச்சுடுறேன். ஓகேங்க சார். ஓகேங்க. ஓகே. ஏன்னா மேத்தமெட்டிக்கலா நம்ம ப்ரூவ் பண்ண முடியும் அந்த மாதிரி கேட்குறீங்க.
இப்போ நீங்க சொன்னீங்களா டெஃபினிஷன் படி f of x1 நீங்க equal to அல்ஜிப்ரா கிளாஸ்ல இல்லீங்களோ? இப்பதான் ஜாயின் ஆமா பண்ணிருக்கீங்களா? ஆமா ஆமா சரி சரி. நம்ம அல்ஜிப்ரால 1 to 1 நிறைய ஃபங்க்ஷன் போட்டிருக்கோம். ஹோமோமார்பிசம் போடும்போது ஃபங்க்ஷன் போடுவோம். ஓகே ஓகே இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ எப்பா ஒரு சிம்பிளா சொல்ல f of x ஈக்குவல் டு எக்ஸ்னு வச்சுக்குவோம். இல்லைன்னா எக்ஸ் பிளஸ் ஒன்னு வச்சுக்கோ. 2 இமேஜ் எடுத்துக்குவோம். இல்ல பவர்ல வர மாதிரி பவர்ல ஏதாவது இன்னும் சரி, ஏதோ கொஞ்சம் ஒரு ஃபங்க்ஷன் சொல்லுங்க போடுவோம். ரேஷனல் ஃபங்க்ஷன் x ஸ்கொயர் பிளஸ் 1 டிவைட் பை x ஸ்கொயர். டொமைன் சொல்லுங்க. டொமைன் போட்டு ஹலோ சார் ரியல் நம்பர் டு நேச்சுரல் நம்பர். f of x என்ன சொன்னீங்க? சார் x ஸ்கொயர் பிளஸ் 1 டிவைட் பை x ஸ்கொயர் பிளஸ் 1 டிவைடட் பை இது போதும். இது ஃபர்ஸ்ட் 1 to 1 ஃபங்க்ஷனா இருக்குமா? நீங்க ரியல் நம்பர்னு சொல்லிட்டீங்க. ஓகே சார். ரியல் நம்பர்ல 2 வேல்யூஸ் கொடுத்தோம்னா எனக்கு ஒரே வேல்யூஸ் போயிடாது. x ஸ்கொயர் வந்துருச்சுன்னா. ஆமா ஆமா. இது 1 to 1 கிடையாது இல்லீங்களா? பட் ஆன் டு பாசிபிள் தானே சார்? ஆன் டு பாசிபிள். மெனி டு 1. மெனி டு 1லாம் அது ஆக்சுவலா வந்து இது வந்து மெனி டு 1 ஃபங்க்ஷன். நான் அதை சொல்றேங்க. டைப் சொல்லும்போது உங்களுக்கு கிளியர் ஆயிடும். சரிங்களா? ஓகே ஓகே சார். ஓகே. ஓகே. சார் அடுத்தது ஆன் டு ஃபங்க்ஷன். சரி பாருங்க. இப்போ அந்த ஆன் டு ஃபங்க்ஷன் மேத்தமெட்டிக்கல் என்ன சொல்லலாம் பார்த்தீங்கன்னா, a function f mapping from x to y யூஸ்வலா சொல்லுவோம். இது வந்து ஆன் டுவா இருக்கணும் அப்படின்னா இது செட் டு பி ஆன் டு ஃபங்க்ஷன் if every பாருங்க நல்லா நோட் பண்ணுங்க. every element of y அதாவது கோடொமைன்ல இருக்கிற எல்லா எலமெண்ட்டுக்கும் is an image. அது வந்து என்னவா இருக்கணும்? is an image of some element of set x under f. ஓகேங்களா? அப்போ ஒய்யில் இருக்கிறது எல்லாமே இமேஜுக்கு எல்லாமே ஒரு எக்ஸ்ல இருந்து ஒரு எலமெண்ட் இருக்கணும். தட் மீன்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இது என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீ இமேஜ்னு சொல்லுவோம். எல்லா இமேஜுக்கும் ஒரு ப்ரீ இமேஜ் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஆன் டு ஃபங்க்ஷன். அதுதான் சப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். தட் இஸ் அது ஒன்றும் சிம்பிளா என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற எப்படி சொல்லலாம்? ஃபார் எவரி ஒய் பிலாங்ஸ் டு ஒய் there exists an element x belongs to x such that f of x equal to y. ஓகேங்களா? ஓகே. இது இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிங்க. இப்போ ABC டின்னு இருக்கு. 1 2 3 4 1 2 3 3 எலமெண்ட் வச்சுக்குவோம். இதுல இருந்து மேப் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஏலேருந்து எக்ஸ்லேருந்து ஒய்க்கு மேப் ஆகுது. பாருங்க, ஒய்யில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸுமே 1 2 3 இந்த 3 எலமெண்ட்ஸுமே அட்லீஸ்ட் ஒரு இமேஜாவது இருக்குது. 2 இருக்கலாம் 3 இருக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு பெரிய இமேஜாவது இருக்குது. பாருங்க, இது வந்து இமேஜ் 1 2 3ன்றது இமேஜ். அதுக்கு எக்ஸ்ல இருக்கிறது எல்லாமே பெரிய இமேஜ். எக்ஸ்ல இருக்கிற எல்லா எலமெண்ட்டுக்கு எல்லாமே ஒய்ல ஒரு இமேஜ் இருக்கு. அந்த ஒய்ல இருக்கிற எல்லா எலமெண்ட்டுக்குமே எக்ஸ்ல ஒரு ப்ரீ இமேஜ் இருந்துச்சுன்னா இந்த ஃபங்க்ஷனை தான் ஆன் டு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். தட் இஸ் நத்திங் பட் இந்த கோடொமைன் வந்து ரேஞ்சா இருக்கும். கோடொமைன் ஈக்குவல் டு ரேஞ்சா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஆன் டு ஃபங்க்ஷன். அப்போ எப்போ ரேஞ்சா இருக்கும்? என்ன எலமெண்ட்லாம் மேப் ஆயிருக்குதோ அதெல்லாம் நம்ம ரேஞ்சில் எழுதுவோம். அது கோடொமைனுக்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அப்போ மீனிங் என்ன? எல்லா எலமெண்ட்டுமே மேப் ஆயிருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ இதுதான் வந்து என்னதுங்க? ஆன் டு ஃபங்க்ஷன். சரிங்களா? இப்போ பாருங்க, ஏபிசி 1 2 3 இந்த மாதிரி ஒரு மேப் இருக்கு. இது என்ன மேப்ல சொல்லுவீங்க? 1 to 1. 1 to 1 on to sir. 1 to 1 on to. ஏன்னா பாருங்க, ஆமா, ஒய்ல எக்ஸ்ல இருக்கிற எல்லா எலமெண்ட்டுக்குமே ஒய்ல ஒரு இமேஜ் இருக்குது. எல்லாமே யூனிக் இமேஜா இருக்கு. 1 to 1 சொல்லிடுவோம். அதே மாதிரி ஒய் என்னவா இருக்கு பாருங்க, இந்த டொமைன் வந்து கோடொமைன் வந்து ரேஞ்சுக்கு ஈக்குவலா இருக்கு. ஸோ அப்போ இந்த மாதிரி ஃபங்க்ஷன் எல்லாம் என்ன சொல்லுவோம்? 1 to 1 on to ஃபங்க்ஷன். இதை தான் 1 1 கரஸ்பாண்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்.
ஓகேங்களா, 1 கரஸ்பாண்டன்ஸ் அப்படின்னு சொல்றது. அதுக்கப்புறம் இன்னும் சில ஃபங்க்ஷன்லாம் இருக்கு, மெனி டு ஒன் ஃபங்க்ஷன், இன் டூ ஃபங்க்ஷன். ஸோ அதெல்லாம் சும்மா ஜஸ்ட் தெரிஞ்சுக்காங்க மெனி டு ஒன்னா என்னன்ட்டு. 1 2 3 1 A B C பாருங்க இந்த மாதிரி. அதாவது வந்து அட்லீஸ்ட் ஒன் ஆர் மோர் எலமெண்ட் வந்து சாரி 1 ஆர் மோர் இமேஜ் இருந்துச்சு அப்படின்னா, ஒரு இருந்துச்சு மேப் ஆயிருந்துச்சு அப்படின்னாக்கல அது வந்து பார்த்தீங்கன்னா ஆன் டூ இது சாரி மெனி டு ஒன் ஃபங்க்ஷன். இது எல்லாமே மெனி டு ஒன் ஃபங்க்ஷன். பாருங்க 3 எலமெண்ட் ஒரே ஒரு இமேஜே வச்சிருக்கு. இங்க பாருங்க இங்க 2 எலமெண்ட் ஒரே ஒரு இமேஜே வச்சிருக்கு. இது வந்து மெனி டு ஒன் ஃபங்க்ஷன். இது ஆன் டூ ஃபங்க்ஷனா? No, sir. நோ, ஏன்னா இங்க மேப் ஆகாத ஒரு எலமெண்ட் இருக்குது. மேப் ஆகல சார். இந்த மாதிரி இப்போ ஒன்னுக்கா மேப் ஆயிருக்குது. இப்போ 1ல இருந்து ஏவுக்கு மேப் ஆயிருக்குது, 2ல இருந்து பிக்கு மேப் ஆயிருக்குது, 3ல இருந்து சிக்கு மேப் ஆயிருக்குது, டின்னு ஒரு எலமெண்ட் தனியா இருக்கு. இது 1 to 1 சொல்லலாம். அப்படி இன்னொரு பேர் என்ன சொல்லலாம் பார்த்தீங்கன்னா இன்டூ ஃபங்க்ஷன் சொல்லலாம். மேப் ஆகாத ஒரு எலமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து இன்டூ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இதுவும் இன்டூ ஃபங்க்ஷன் சொல்லலாம். ஸோ மெனி டு ஒன்னா என்ன, 2 ஆர் மோர் எலமெண்ட்டுக்கு வந்து ஒரே ஒரு இமேஜ் இருக்கும். இங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு டொமைன்ல இருக்கிற கோடொமைன்ல இருக்கிற ஒரு எலமெண்ட்டாவது ஃப்ரீயா இருக்கணும், மேப் ஆகாம இருந்துச்சு அப்படின்னா இது வந்து ஜஸ்ட் இன்டூ ஃபங்க்ஷன். இதுதான் ஃபங்க்ஷன். அது இன்டூ ஜஸ்ட் ஃபங்க்ஷனோட டெஃபினேஷனே அவ்வளோதான். இன்டூ தான் ஃபர்ஸ்ட். இன்டூ மெனி டு ஒன், 1 to 1, ஆன் டூ. ஸோ இது போதும் உங்களுக்கு. சரி, இப்போ பாருங்க ஈக்குவலன்ட் செட். ஓகே, போயிடலாங்களா? இதுக்குள்ள சிலபஸ்க்குள்ள போயிடுவோம். ஈக்குவலன்ட் செட். இப்போ 2 செட்டு ஈக்குவலண்டா இருக்கணும் அப்படின்னா அதுக்குள்ள என்ன ஒரு ஃபங்க்ஷன் நம்மளால டிஃபைன் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா 1 கரஸ்பாண்டன்ஸ் டிஃபைன் பண்ண முடியும். 1 to 1, ஆன் டூ இருந்துச்சுன்னா 1 கரஸ்பாண்டன்ஸ் என்ன மீனிங் அப்படின்னா 1 இருக்கணும், ஆன் டூ இருக்கணும். 2 செட்டுக்குள்ள ஏ அண்ட் பி 2 செட்டுக்குள்ள 1 ஆன் டூ ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ண முடிஞ்சுன்னா அது வந்து ஈக்குவலன்ட் செட். ஓகேங்களா? இப்போ செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் எடுத்துவோம். செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் என்னங்க 1 2 3 அந்த மாதிரி போயிட்டே இருக்கு. செட் ஆஃப் ஈவன் நேச்சுரல் நம்பர்ஸ் எடுத்து 2 4 6. ஓகேங்களா? இது வந்து 1 ஆன் டூங்களா? இது அப்படி சொல்ல முடியுமா ஏதாவது? சொல்ல முடியாதுங்களா? அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நம்மளால டிஃபைன் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். ஃபங்க்ஷன் n to e நான் ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்றேன். f of n equal to 2n. f of n equal to 2n. f of 1 கொடுங்க 2க்கு மேப் ஆகுது, f of 2 கொடுங்க 4க்கு மேப் ஆகுது, f of 3 கொடுங்க 6க்கு மேப் ஆகுது. அப்போ என்ன பாருங்க 1 2க்கு மேப் ஆகுது, 2 4க்கு ஆகுது, 3 6க்கு மேப் ஆகுது, அடுத்து 4 8க்கு வரும், அப்படியே n வந்து 2n போகும். இதுவும் இன்ஃபைனைட் செட்டு, இதுவும் இன்ஃபைனைட் செட். ஸோ அப்படி போயிட்டே இருக்கும். அப்போ எல்லா இமேஜுக்கும் ஒரு யூனிக் இமேஜ் இருக்கு, எல்லா எலமெண்ட்டுக்கும் ஒரு யூனிக் இமேஜ் இருக்குது, யூனிக் டிஃப்ரெண்ட் இமேஜ் இருக்குது. அதே மாதிரி கோடொமைன்ல இருக்கிற எல்லா எலமெண்ட்டுக்கும் மேப் பண்ண முடியும் அப்படின்னா அப்போ என்ன எக்ஸிஸ்ட் ஆகுது? 1 இருக்குதுல, ஆன் டூ இருக்குது. அப்போ செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் ஈக்குவல் கிடையாது, ஈக்குவலன்ட் டு செட் ஆஃப் ஈவன் நம்பர்ஸ். ஓகேங்களா? ஈவன் நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு ஈக்குவலண்டா இருக்குது. புரிஞ்சுதுங்களா? அது Okay, sir. ஓகே. ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, வாய்ஸ் கேக்குதா? Yes, sir. ஓகே, சரி. சார் பிரசன்டேஷன் பிளாக் ஆயிடுச்சு சார். பிளாக் ஆயிடுச்சா? இல்லை தெரியுதுங்களா மற்றவங்களுக்கு? தெரியுது சார். தெரியுதுங்க சார். ஓகே, பிளாக்கா இருக்காது, ஒயிட்டா இருக்குன்னு நினைக்கிறேன். வெளியே போயிட்டு எல்லாம் உள்ளவாங்க சார்.
ஓகே. சரி. இப்போ இந்த கான்செப்ட்லாம் ட்ரூ ஆன் மட்டும் சொல்லுங்க. இப்போ ஏன்ற ஒரு செட் இருக்கு. ஏன்ற செட்டு ஏவுக்கு ஈக்குவலண்டா இருக்குமா? ஈக்குவலன்ட் நோட்டேஷனை இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஏ ஈக்குவலன்ட் டு பி அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டில்டா யூஸ் பண்ணி எழுதுறதா. இது மீனிங் என்னன்னா இஃப் ஒன் ஒன்லி ஏ அண்ட் பி ஆர் ஈக்குவலன்ட். சரிங்க. ஏவுக்கு ஏ ஈக்குவலண்டா இருக்குமா? இருக்கும். நம்மளால ஒரு ஃபங்க்ஷன் இப்போ எனக்கு இந்த செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸுக்கு சார் மைக் ஆஃப் பண்ணுங்க. எனக்கு என்ன வந்து ஈக்குவலண்டா இருக்கும். ஓகேங்களா? அதான் எவ்ரி செட் இஸ் ஈக்குவலன்ட் டு இட் செல்ஃப். ஸோ அதுல எந்த டவுட் இருக்காது இல்லைங்களா? அது கிளியர் தானே? சரி. இப்போ ஏ ஈக்குவலன்ட் டு பி, பி ஈக்குவலன்ட் டு ஏ அப்படி எழுத முடியுமா? எழுதலாம். முன்ன இருக்கிற ஃபங்க்ஷனை ரிவர்ஸ்ல எழுதலாம். எஃப் ஆஃப் என் ஈக்குவல் டு 2n எழுதலாம். அப்போ 2n எல்லாமே n எழுத முடியுமா? n ஈக்குவல் டு n/2 எழுதலாம் இல்லைங்களா? ஈவன் நம்பர்ல இருந்து நேச்சுரல் நம்பர்ஸ் டிஃபைன் பண்ணும்போது எஃப் மேப்பிங் ஃப்ரம் இ டு n எழுதுறோம். அப்போ இந்த ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணலாம்? எஃப் ஆஃப் n ஈக்குவல் டு n/2. n பிலாங்ஸ் டு இன்டிஜரா சார் இருக்கும்போது n கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இங்கே 2 தான் கொடுக்க முடியும். அதனால் நீங்கள் 1 கொடுத்துட்டு 0.5 போட்டுறாதீங்க. ஏன்னா ஈவன் நம்பர்ஸில் என்ன இருக்கும்? n பிலாங்ஸ் டு e கொடுக்கும்போது. ஓகேங்களா? சரிங்க. அப்போ வந்துடும். அதே போல தான் இந்த கண்டிஷனும் ட்ரூவாக இருக்கும். ஏ டு பி, பி டு சி. அப்போ நம்ம என்ன எழுதிக்கலாம்? ஏ டு ஈக்குவலன்ட் டு சி. அப்போ பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஸிவும் இருக்குது, சிமெட்ரிக்கும் இருக்குது, டிரான்சிட்டிவும் இருக்குது. அப்போ இந்த ஈக்குவலன்ட் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். ஈக்குவலன்ட் என்ன ரிலேஷன்? ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். சரி. இப்போ இதெல்லாம் பிரச்சனை கிடையாது நமக்கு. நீங்க இதை நம்ம வந்து ரெண்டு செட்டு, இப்போ ரெண்டு க்ளோஸ்ட் இன்டர்வல் இருக்கு. 0,1 1,2 ஈக்குவலண்டா? நோ சார். யா அதுல இருக்க நம்பர்ஸ் வேற, இதுல இருக்க நம்பர்ஸ் வேற சார். திரும்ப தப்பா புரிஞ்சுறீங்க. ஈக்குவலண்டா தான் இருக்கு. ஈக்குவலண்ட் தான் சார். நீங்க ஈக்குவல், நான் ஃபர்ஸ்ட் சொல்லும் போது ஒரு வார்த்தை சொன்னேன், ஈக்குவல் கிடையாது ஈக்குவலண்ட் அப்படின்னு. டெஃபினிஷன் சொல்லும்போது நோட் பண்ணீங்களா இல்லையான்னு தெரியல. ஈக்குவல் வேற, ஈக்குவலண்ட் வேற. ஈக்குவல்னா ரெண்டு செட்ல இருக்கிற எலிமெண்ட் ஈக்குவலா இருக்கு சார். புரியல. ஃபங்க்ஷன் ஏதாவது டிஃபைன் பண்ணனும்னா திஸ் எக்ஸிஸ்ட் சார். அதுதான் சார். இது வந்து ஈக்குவலண்ட் செட் தான் இது. ஓகேங்களா? நாட் ஈக்குவல் செட். அதுதான் ஈக்குவலண்ட். அது சார் வந்து நம்பர்ஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கணுமா அப்படின்னு நினைச்சிட்டாரு. அப்படி கிடையாது. ஓகேங்களா? இப்போ பாருங்க, இதுல இருந்து ஒரு ரிசல்ட் சொல்லிடலாம். எனி க்ளோஸ்ட் இன்டர்வல் a, b ஈக்குவலன்ட் டு க்ளோஸ்ட் இன்டர்வல் c, d. ஓகேங்களா? இது ஒரு ரிசல்ட் எழுதி வச்சுங்க. எனி இன்டர்வல் closed interval a, b equivalent to c, d. Any interval, any closed interval equivalent to another closed interval. அப்போ ஓப்பன் இன்டர்வல் வராதுங்களா சார் அப்படின்னா வரும். இப்படி எழுதிக்கலாம். எனி ஓப்பன் இன்டர்வல் a, b is equivalent to any other open interval. Any other open interval c, d. நான் இப்போ ஒரு ரிசல்ட் எழுதுறேன். அது ட்ரூ ஆ ஃபால்ஸ்னு மட்டும் சொல்லுங்க. எனி இன்டர்வல் equivalent to the set of real numbers. Set of real numbers. Any Statement interval. True. True sir. அது இப்படி எழுதலாம். R is equivalent to 0,1. R is in particular என்ன சொல்லிடலாம்? That is R is equivalent to 0,1. சரி. இப்போ நான் ஒரு சில எழுதுறேன், அதெல்லாம் கரெக்டாக இருக்குன்னு சொல்லுங்க. 0,1 ஈக்குவலன்ட் டு 0,1 ஓப்பன் செமி ஓப்பன். இது ஈக்குவலண்டா இருக்குமா? Yes sir. Any interval.
அது எனி இன்டர்வல் பாருங்க. இங்க வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன், இங்க வந்து ஓப்பன் இன்டர்வல், இங்கேயும் ஓப்பன் இன்டர்வல் சொல்லியிருக்கேன். இல்ல இங்க க்ளோஸ்டு, இங்க ஓப்பன், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஒரு இன்ஃபைனைட் செட் ஆஃப் இன்டர்வல்ஸ், இன்ஃபைனைட் இன்டர்வல்ஸும் ஒரு இந்த பக்கம் ஒரு இன்ஃபைனைட் இருந்தால் கண்டிப்பா இது என்னவா இருக்கும், ஈக்குவலண்டா இருக்கும். சரி, 0,1 ஈக்குவலன்ட் டு 0,1 இது ஈக்குவலண்டா? Yes, இதுல sir. எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கும்? இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கும். இதுலயும் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கும். நம்மளால ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ண முடியும். நம்ம நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு எப்படி ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்றோமோ அந்த மாதிரி டிஃபைன் பண்ண முடியும். இது ஜஸ்ட் ஒரு ஐடியா தான். இந்த மாதிரி ஞாபகம் வச்சா எனி ஓப்பன் இன்டர்வல் இஸ் ஈக்குவலன்ட் டு எனி அதர் ஓப்பன் இன்டர்வல். அதே மாதிரி தான் க்ளோஸ்ட் இன்டர்வலும் சரி. அதே மாதிரி எனி இன்டர்வல் ஈக்குவலன்ட் டு செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ். இதெல்லாம் ரிசல்ட். ஓகேங்களா? சரி, அடுத்தது இந்த ஈக்குவலன்ட் எங்க நமக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்பதான் நம்ம கான்செப்டுக்குள்ளே வரோம். கவுண்டபிள். ஓகேங்களா? கவுண்டபிள் ஆர் டிநியூமரபிள் ஆர் எனுமரபிள் அப்படின்னு எந்த மாதிரி எது வேணாலும் சொல்லலாம். எனுமரபிள் அந்த மாதிரி சொல்லியிருக்கலாம். சரி, ஓகே. கவுண்டபிள் அப்படின்னா இப்போ ஏன்ற செட்டு கவுண்டபிள்னா ஏ இஸ் ஈக்குவலன்ட் டு செட் ஆஃப் பாசிட்டிவ் இன்டிஜர். இப்போ நம்ம முன்ன பார்த்தோம் பாரு, இது ரெண்டும் ஈக்குவலண்ட் தான், இது ரெண்டும் ஈக்குவலண்ட் தான். ஸோ இது எல்லாமே ஈக்குவலண்ட் தான் சொல்றோம். ஆனா கவுண்டபிளுக்கு என்ன பிரச்சனை பண்ண எங்க ரெஸ்ட்ரிக்ஷன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எனி செட் ஏன்றது எந்த செட்டா கூட இருக்கலாம். ஆனா அதுக்கு ஈக்குவலன்ட் டு என்னவா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செட் ஆஃப் பாசிட்டிவ் இன்டிஜரா இருக்க முடியும். தட் மீன்ஸ் என்னன்னா 1-1-on-2 மேப்பிங்கை நம்மளால அங்க டிஃபைன் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா அது வந்து கவுண்டபிள் செட்னு சொல்லலாம். இஃப் தேர் எக்ஸிஸ்ட், இல்லை இந்த மாதிரி எழுதியாங்க, கவுண்டபிள் இஃப் தேர் எக்ஸிஸ்ட் எ 1-1 மேப்பிங் from the set n என்றது natural numbers, n of all natural numbers onto the set A. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்மளால ஒரு மேப்பிங்கை டிஃபைன் பண்ண முடிஞ்சு அப்படின்னா அது வந்து கவுண்டபிள் செட். அப்போ சிம்பிளா இன்னொரு விஷயத்த சொல்றேன், ஒரு ஷார்ட்கட் அப்படின்னா கவுண்டபிள் செட் அப்படின்னா நம்மளால அடுத்தடுத்த நம்பருக்கு இடையில ஒரு கேப் இருந்துச்சு, ஒரு கமா போட்டு நம்மளால எழுத முடியுது, கமா போட்டு நம்மளால எழுத முடிஞ்சுன்னா அது கவுண்டபிள் அப்படின்னு ஒரு சின்னதா ஷார்ட்கட். அதுவும் ஒரு இடத்துல ஃபெயில் ஆகும். சும்மா ஜஸ்ட் ஒரு ஐடியா வச்சுக்காங்க. இப்போ நேச்சுரல் நம்பர்ஸ்ன்றது என்னது, 1 2 3 அப்படின்னு போயிட்டே இருக்கும். இப்போ ஹோல் நம்பர்ஸ் எடுத்துக்குவோம். ஹோல் நம்பர்ஸ் என்னங்க, 0 1 2 3 அப்படின்னு போயிட்டே இருக்குமா? இப்போ நம்ம டிஃபைன் பண்றது, கவுண்ட் பண்றது, இப்போ ஹோல் நம்பர்ஸ் வந்து கவுண்டபிளா இல்லையா அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா ஈக்குவலண்டா இருக்கணும். எனக்கு இது ஈக்குவலண்டா? ஈக்குவலண்டா. இப்போ எப்படின்னா நீங்க அந்த மாதிரி கான்செப்ட் யூஸ் பண்ணாலும் ஜஸ்ட் அசைன் பண்ணுங்க, லேபிள் பண்ணுங்க, ஒவ்வொரு நம்பரையும் தனித்தனியா லேபிள் பண்ணுங்க. நான் இதை வந்து 1வது நம்பர்னு லேபிள் பண்றேன், இது வந்து 2வது நம்பர், இது வந்து 3வது நம்பர், இது வந்து 4வது நம்பர். இந்த மாதிரி என்னால லேபிள் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா அது வந்து கவுண்டபிள். ஓகேங்களா? அப்போ டபிள்யூ லேபிள் பண்ணலாம். இப்போ இன்டீஜர் எடுத்துக்குவோம். இன்டீஜர்ல எப்படி இருக்கும், 0 +1 Plus or minus 1. 1 -1 2 -2 3 -1 இது போயிட்டே இருக்குமா? இது நம்மளால லேபிள் பண்ண முடியுமான்னு பாருங்க. 0ன்றது ஃபர்ஸ்ட் நம்பர், 1ன்றது 2வது நம்பர், -1ன்றது 3வது நம்பர், 2ன்றது 4வது நம்பர். அதனாலதான் நம்மளால நேச்சுரல் நம்பர்ஸ் ஏன் ஈக்குவலண்டா இருக்குன்னா நம்மளால கவுண்ட் பண்ண முடியணும். ஸோ இந்த மாதிரி கவுண்ட் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா அது வந்து கவுண்டபிள் செட். சரி, W கவுண்டபிள் செட்னு சொல்லியாச்சு, Z கவுண்டபிள் செட்னு சொல்லியாச்சு. அடுத்தது ரேஷனல் நம்பர் Q. ரேஷனல் நம்பரை எப்படி லேபிள் பண்ண முடியும் நம்மளால? இந்த மாதிரி நம்மளால தனித்தனியா எழுத முடியுமா? எழுதுறதுக்கான ரேஷனல் நம்பர் எப்படி இருக்கும், P/Q, Q not equal to 0. P, Q எதுக்குள்ள இருக்கும், Integers. இன்டிஜர். P, Q belongs to Z. அது ரொம்ப முக்கியம். சரி, நான் அதுல ஒரு செட் எழுதுறேன். P/Qல ஃபர்ஸ்ட் Q நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். Q ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ Q வந்து 1ன்னு வச்சுக்குவோம். ஃபர்ஸ்ட் என்ன எழுதலாம், Pன்றது ஏரி பண்ணி போகலாம், 0/1ன்னு எழுதலாம்,
-1/1 எழுதலாம், -2/1 எழுதலாம். சரி, அதுதான் இங்கே +1/1 அது ஒன்று வச்சுக்காங்க. அப்புறம் +2/2 1. ஸோ இந்த மாதிரி ஒரு செட்டு போயிட்டே இருக்கும். இது A1 செட்டு. அடுத்து A2 செட்டு. A2 செட்டுன்னு அதெல்லாம் ஃபஸ்ட்டு கீழே 2 வச்சுக்கலாம். எல்லாத்தையுமே காமனாக 2 Q. அப்போ மேலே 0ல் ஆரம்பிக்கலாம். -1 +1 -1 -2 +2. ஸோ அதே மாதிரி 3க்கு எழுதலாமா, 4க்கு எழுதலாமா, 5க்கு எழுதலாமா? ஸோ இந்த மாதிரி நம்மளால இதுதானே இவ்வளோதானே இருக்கு. P/Q ஃபார்ம் இவ்வளோதானே. எதாவது மிஸ் பண்ணுவோமா? எல்லா எல்லா இன்டிஜர்ஸுக்கும் இந்த மாதிரி நம்ம ஒரு செட் எழுதலாம். அப்போ எத்தனை செட் எழுதுவோம்? A1 A2 AN வரைக்கும் போயிட்டு இருக்கோம். அதுக்கப்புறமும் போயிட்டு தான் இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் எலமெண்ட் 0/1, செகண்ட் எலமெண்ட் 0/2, அது எல்லாமே 0 தான். அப்போ நம்ம செகண்ட் எலிமெண்ட் எதில் பண்ணலாம்? -1/1. தேர்ட் எலிமெண்ட் 1/1. ஃபோர்த் எலிமெண்ட் -1/2. ஃபிஃப்த் எலிமெண்ட் -2/1. ஸோ அந்த மாதிரி. அப்போ ஒரே வேல்யூஸ் வர்றது எல்லாமே இது அப்படி கீழே வரைக்கும் வந்துட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்ம லேபிள் பண்ணிட்டே போகலாம். அப்போ இதுவும் கவுண்டபிள் தான், இதுவும் கவுண்டபிள் தான். ஸோ ஒரு நம்பர் இஸ் த ஃபார்ம் ஆஃப் P/Q, Q not equal to 0, P, Q belongs to integers. இது ரொம்ப முக்கியம். P, Q belongs to integers or natural numbers, whatever it is, or whole numbers. இதில் எந்த ஃபார்மில் இருந்தாலும் சரி, அது என்ன செட்? அது கவுண்டபிள் செட். ஸோ அப்போ செட் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ் கவுண்டபிள், செட் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ் கவுண்டபிள் தான். செட் ஆஃப் பாசிட்டிவ் ரேஷனல் நம்பர்ஸ் கொடுத்தாலும் கவுண்டபிள் தான். செட் ஆஃப் நெகட்டிவ் ரேஷனல் நம்பர்ஸ் கொடுத்தாலும் கவுண்டபிள் தான். ஸோ அப்போ இது எல்லாமே கவுண்டபிள் செட். ஓகேங்களா? சரி, கிளியரா? அடுத்து போலாங்களா? பாருங்க, அன்கவுண்டபிள் இருக்கட்டும், அப்புறம் பார்க்கலாம். பாருங்க, செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர் இஸ் கவுண்டபிள், செட் ஆஃப் ஆல் இன்டிஜர்ஸ் கவுண்டபிள். சரி, இப்போ ஒரு கவுண்டபிள் செட் இருக்குது அப்படின்னா, ஒரு செட் வந்து கவுண்டபிள். இப்போ செட் ஆஃப் இசட்னே வச்சுக்கோ, இன்டிஜர்ஸ் எல்லாமே கவுண்டபிள். இந்த இன்டிஜர்ஸ்குள்ள நீங்க எந்த சப்செட் எடுத்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் இன்டிஜர் என்னவா இருக்குது? கவுண்டபிள் செட். இந்த இன்டிஜர்ஸ்குள்ள எத்தனை சப்செட் நீங்க எடுத்தாலும் சரி, அத்தனை சப்செட்டுமே என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கவுண்டபிள் செட்டாக தான் இருக்கும். இப்போ சிம்பிளா இன்டிஜர்ஸ்குள்ள ஒரு 2 இன்ஃபைனைட் செட் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. என்ன எடுக்கலாம்? ஹோல் நம்பர்ஸ் எடுக்கலாம், நேச்சுரல் நம்பர்ஸ் எடுக்கலாம், இல்லைனா பிரைம் நம்பர்ஸ் எடுக்கலாம், இல்லைனா காம்போசிட் நம்பர் தனியாக பிரிக்கலாம். இது எல்லாமே கவுண்டபிள் செட் தான். இது கிளியரா? இது அக்செப்ட் பண்றீங்களா? புரிஞ்சுக்க முடியுதா? ஓகே. அது சப்செட் ஆஃப் கவுண்டபிள் செட் இஸ் கவுண்டபிள். ஓகேங்களா? இது முன்னே பார்த்துட்டோம். செட் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ். அதே போல இப்போ ஒரு இன்டர்வல்ல 0,1 அப்படின்றது இன்டர்வல்ல இப்போ யூஸ்வலா 0,1 அப்படின்னா அதுல எவ்வளவு நம்பர்ஸ் இருக்கும்? என்னென்ன நம்பர்ஸ் இருக்கும்? Infinite numbers. இன்ஃபைனைட் நம்பர்ஸ் இருக்கும். ரியல் நம்பர்ஸ், ரேஷனல் நம்பர் இருக்கும். இல்ல, இது ரேஷனல் நம்பர் இது விட்டுருங்க. ஜஸ்ட் 0,1 அப்படின்னா அதுக்குள்ள என்ன இருக்கும்? ரேஷனல் நம்பர்ஸ் இருக்கும், இர்ரேஷனல் நம்பர் இருக்கும். அவங்க கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, the set of all rational. அப்ப இதுக்குள்ள இருக்கிற P/Q ஃபார்ம் மற்றும் இதுக்குள்ள இருக்கிற P/Q, இந்த P/Q ஃபார்ம் நமக்கு என்ன தெரியும்? கவுண்டபிள் தெரியும். அது எந்த இன்டர்வல்ல கொடுத்திருந்தாலும் சரி, இல்ல 6ல கொடுத்திருந்தாலும் சரி, எதுல கொடுத்திருந்தாலும் சரி, அது என்ன செட்? அது கவுண்டபிள் செட். அது கிளியரா ஞாபகம் வச்சுக்காங்க. இதை கன்ஃபியூஸ் பண்றதா கொடுப்பான். அது ஏன் கன்ஃபியூஸ் ஆகிட்டு பின்னாடி படிச்சீங்கன்னா தெரியும். 0,1 வந்து நம்ம அன்கவுண்டபிள்னு படிப்போம், அது ஜென்ரலா பார்க்கும்போது. ஆனா ரேஷனல் நம்பர்ன்ற வார்த்தை கொடுத்திருந்தோம்னா அது வந்து கவுண்டபிள். அதே போல ஃபைனைட் செட்ஸ் எல்லாமே கவுண்டபிள் செட்ஸ். அதுதான் சொல்லுவாங்க. ஒரு சில புக்ஸ்ல டெஃபினிஷன் அதுதான். செட் இஸ் கவுண்டபிள் அப்படின்னா எய்தர் எ செட் இஸ் ஃபைனைட் ஆர் ஈக்குவலன்ட் டு நேச்சுரல் நம்பர்ஸ். அதுதான் டெஃபினிஷன். அந்த டெஃபினிஷன் கூட நோட் பண்ணிக்காங்க. இங்க இந்த இஃப் கண்டிஷன் இங்க இருக்கு இல்லையா, அங்க எழுதிக்காங்க. இஃப் எய்தர் ஏன்ற செட் வச்சுப்போம். ஏ இஸ் ஃபைனைட் ஆர் A is equivalent to n. A is equivalent to set of natural numbers. ஓகேங்களா? ஸோ இந்த இதில் ஃபைனைட்டாக இருந்தால் மேக்ஸிமம் கவுண்டபுளா, அது என்ன சொல்றது, அது கவுண்டபுள் தான். அப்படி இல்லை அப்படின்னா ஈக்குவலண்ட்டாக இருக்கணும். இதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுண்டபிளி இன்ஃபைனைட்னு சொல்லுவோம். இங்கே ஃபைனைட்டாக இருந்தால் பிரச்சனை கிடையாது. கவுண்டபிள் ஃபைனைட்டா இல்லை ஆனால் இன்ஃபைனைட் செட். இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே இன்ஃபைனைட் செட். அப்போ அந்த இன்ஃபைனைட் செட்ஸ் எல்லாமே என்ன சொல்லலாம்னா கவுண்டபிளி இன்ஃபைனைட் அப்படின்ற ஒரு வார்த்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம மெட்டீரியல் கொடுக்கல, நோட் பண்ணிக்கோங்க. இப்போ N, Z, Q, இந்த க்ளோஸ்ட் இன்டர்வல் 0,1 இருக்கிற நேச்சுரல் நம்பர்ஸ், சாரி ரேஷனல் நம்பர்ஸ், இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுண்டபிளி இன்ஃபைனைட் செட் அப்படின்றதும் சொல்லலாம்.
பாருங்க இந்த ரிசல்ட்டும் 3வது ரிசல்ட்டும் 6வது ரிசல்ட்டும் சிமிலர் தான். என்ன சொல்றாங்க பாருங்க, பி இஸ் அன் இன்ஃபைனைட் சப்செட். ஆனா அது எதுக்கு சப்செட்டா இருக்கு பாருங்க, கவுண்டபிள் செட். இங்க என்ன சொல்லுது ரிசல்ட், கவுண்டபிள் சப்செட் ஆஃப் கவுண்டபிள் செட் இஸ் கவுண்டபிள். அது இன்ஃபைனைட்டா இருந்தாலும் சரி ஃபைனைட்டா இருந்தாலும் சரி என்ன சொல்லியிருக்காங்க, எவ்ரி சப்செட் ஆஃப் கவுண்டபிள் செட் இஸ் கவுண்டபிள். அப்போ பின்றது சப்செட் ஆஃப் கவுண்டபிள் செட், அது இன்ஃபைனைட்டா ஃபைனைட்டான்றதெல்லாம் பிரச்சனை கிடையாது. சப்செட் ஆஃப் கவுண்டபிள் செட் அப்படின்னாலே ஆன்சர் என்னங்க, கவுண்டபிள் தான். இது கிளியரா ஞாபகம் வச்சுக்காங்க. ஓகேங்களா, அது இன்ஃபைனைட் ஃபைனைட் அது டசன்ட் மேட்டர். ஓகேங்களா, பி இஸ் சப்செட் ஆஃப் கவுண்டபிள் செட், அது இன்ஃபைனைட் வாட் எவர் இட் இஸ், இன்ஃபைனைட் ஃபைனைட், ஏதாவது புதுசாக வேற எதுனா வார்த்தையில் கொடுத்தா கூட கவுண்டபிள் செட்டோட சப்செட் எல்லாமே கவுண்டபிள். ஓகேங்களா, அடுத்தது நீங்க இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வந்துச்சுன்னா அப்போ எதெல்லாம் கவுண்டபிள் நம்பர்ஸ் எல்லாம் சொல்லுங்க, நேச்சுரல் நம்பர்ஸ், இன்டிஜர்ஸ், பிரைம் நம்பர்ஸ், எம்டி செட்டு கவுண்டபிள் தான். எம்டி செட்டு, ரேஷனல் நம்பர். ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு வார்த்தை ஒரு செட்டுக்குள்ள ஒரு பாலினாமியல் ஃபங்க்ஷனுக்குள்ள வருது அப்படின்னாலே அதெல்லாம் கவுண்டபிள் தான். இப்போ இந்த 7th ரிசல்ட் அதான் சொல்லுது, பிஎன் அப்படின்றது செட் ஆஃப் பாலினாமியல் ஃபங்க்ஷன். இந்த A0 A1 வச்சு தான் பிரச்சனை இருக்கும் நமக்கு. இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாமே என்ன மாதிரி கோஎஃபிஷியன்ட்ஸ், அது வந்து இன்டிஜரா இருக்கா, ரேஷனல் நம்பரா இருக்கா, இல்லை நேச்சுரல் நம்பரா இருக்கா, இல்லை அந்த மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தை கொடுத்துருந்தானா அது எல்லாமே நம்ம கவுண்டபிளா எழுத முடியும் நம்மளால. அதுதான் சொல்றாங்க நான் நெகட்டிவ் இன்டிஜர்ஸ். அப்போ எல்லாமே பாசிட்டிவ் இன்டிஜர்ஸா இருக்கு. நான் நெகட்டிவ் இன்டிஜர்ஸ் சரி, என்னன்றது நான் நெகட்டிவ் இன்டிஜர்ஸ், என் நெகட்டிவ்னா கீழே வந்துடும், அதனால கொடுத்துருக்காங்க. இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் தான் பிரச்சனை. A0 A1 என்ன சொல்லியிருக்கான்னு பாருங்க, A1 ஆர் ஆல் ஆர் இன்டிஜர்ஸ்னு கொடுக்கலாம், இல்லை ரேஷனல் நம்பர்ஸ்னு கொடுக்கலாம், இல்லை பிரைம் நம்பர்ஸ்னு கொடுக்கலாம், இல்லை நேச்சுரல் நம்பர்ஸ்னு கொடுக்கலாம். ஸோ எதுவாக இருந்தாலும் சரி அந்த இங்க கொடுத்துருக்கிற செட்டு கவுண்டபிளா இருந்துச்சுன்னா இந்த பாலினாமியல் ஃபங்க்ஷன் வந்து கவுண்டபிளா இருக்கும். இங்க ரியல் நம்பர்ஸா கொடுத்துருக்கான், ரிலேஷனல் நம்பர் கொடுத்துருக்கானா அது வராது. அது ஏன்னு பார்க்கலாம். அதே போல இந்த செட் ஆஃப் ஆல் ஆர்டர் பேர், இந்த ஆர்டர் பேர் அப்படின்றது ஒன்றும் இல்லைங்க, இந்த A, B, C, D இந்த மாதிரி பேரா எழுதுறோம் இல்லைங்களா. இப்போ இன்டிஜரோட ஆர்டர் பேர் என்ன எழுதலாம், இப்போ 1 வச்சுட்டு 1, 1, -1, அடுத்தது 1, 2, 1, -2 இந்த மாதிரி ஒரு பேர் எழுதிட்டு போகலாம். அடுத்தது 2, 1, 2, 2, 3 அதே போல மைனஸ்லயும். ஸோ இந்த மாதிரி நம்மளால தனித்தனி பேரா எழுதிட்டு போறோம். ஃபர்ஸ்ட் என்ன எழுதலாம், 0, 0 ஃபர்ஸ்ட் 0ல ஆரம்பிக்கும். அப்ப 0ல இருக்கிறதெல்லாம் ஃபர்ஸ்ட் 1, 2, 3 லேபிள் பண்ணிட்டு அடுத்தது போட்டுனா ஆட் பண்ணா 2 வர்றதெல்லாம், அப்புறம் ஆட் பண்ணா 3 வரதெல்லாம், அப்புறம் ஆட் பண்ணா 4 வரதெல்லாம், ஆட் பண்ணா 5 வரதெல்லாம். ஸோ இந்த மாதிரி நம்மளால தனித்தனியா லேபிள் பண்ண முடியும். அதனாலதான் செட் ஆஃப் ஆல் ஆர்டர் பேர் இஸ் இன்டிஜர் இஸ் கவுண்டபிள். இந்த செட் ஆஃப் ஆல் ஆர்டர் பேரை இன்னொன்னு என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆர்டர் பேர் அப்படின்றத கார்ட்டீசியன் ப்ராடக்ட். A கிராஸ் B, ஏன்றது ஒரு செட்டு, பின்றது ஒரு செட்டு. அப்ப ஏவும் பியும் மல்டிப்ளை பண்ணும்போது எப்படி எழுதும், பேரா தான் எழுதும். அதுதானே ஆர்டர் பேர். A1 B1, A2 B2, A3 B3. ஸோ அப்போ கார்ட்டீசியன் ப்ராடக்ட். அப்போ செட் ஆஃப் ஆல் ஆர்டர் பேர் இன்டிஜர்ஸ் கவுண்டபிள் மாதிரி செட் ஆஃப் ஆல் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் இன்டிஜர்ஸ் இங்க கொடுத்துரும் பாருங்க 14வது ரிசல்ட்ல Z பிளஸ் Z*. ஸோ இதுவும் N கிராஸ் N இது எல்லாமே கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஸோ இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எல்லாமே கவுண்டபிள். எப்போ இந்த ஏவும் பியும் கவுண்டபிளா இருக்கணும். 14வது ரிசல்ட் பாருங்க, A and B ஆர் கவுண்டபிள் செட்ஸ் அப்படின்னா அதனுடைய கார்ட்டீசியன் ப்ராடக்டும் கவுண்டபிள் செட்ஸ் தான். அந்த 8வது ரிசல்ட் 11வது ரிசல்ட்ஸ் எல்லாமே கவுண்டபிள் தான். இந்த 7வது ரிசல்ட் 9வது ரிசல்ட் 10வது ரிசல்ட்ஸ் எல்லாமே அது ஒன்னே தான். இங்க என்ன சொல்லியிருக்கோம், இன்டிஜர்ஸ் சொல்லியிருக்கோம். செட் ஆஃப் ஆல் பாலினாமியல் ஃபங்க்ஷன் இன்டிஜர் கோஎஃபிஷியன்ட்ஸ், செட் ஆஃப் ஆல் பாலினாமியல் ஃபங்க்ஷன் ரேஷனல் கோஎஃபிஷியன்ட்ஸ், இது எல்லாமே கவுண்டபிள் தான். ஓகேங்களா. இப்போ நம்மகிட்ட 12வது ரிசல்ட் பாருங்க, நம்மகிட்ட நிறைய கவுண்டபிள் செட் இருக்கு, அதனுடைய யூனியன் எடுத்தா கவுண்டபிள் செட். இது வந்து ஒரு 10 டைமாவது கேட்டிருப்போம் அந்த ரிசல்ட்டை. கவுண்டபிள் யூனியன் ஆஃப் கவுண்டபிள் செட் இஸ் கவுண்டபிள். ஓகேங்களா. இது ப்ரூஃப் தான் நம்ம பின்னாடி கான்டார் டயகோனலைசேஷன் ப்ராசஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம சொல்லுவோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே கான்செப்ட்ஸ் தான். இப்போ A1ல ஒரு எலமெண்ட்ஸ் இருக்குன்னு வச்சு, ஒரு கவுண்டபிள் செட் இருக்குன்னு வச்சுக்கோமே, A1, A2, A3 அப்படின்னு இருக்கு. அடுத்தது A2ல என்ன எலமெண்ட் இருக்கு, இது A11, A21, A31 அந்த மாதிரி. அடுத்து A22, A21 ஓகே, A21, A22, A23 அந்த மாதிரி. அப்போ நம்ம எப்படி லேபிள் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபர்ஸ்ட் எலமெண்ட், இது செகண்ட் எலமெண்ட், இது தேர்ட் எலமெண்ட்,
அதே போல் 4th 5th அதே போல் இங்கே n எலமெண்ட்ஸ் எடுக்கும்போது இந்த மாதிரி எழுதும். இந்த மாதிரி நம்மளால லேபிள் பண்ணிட்டே போக முடியும். அந்த டைகோனலாக லேபிள் பண்ணிட்டே போக முடியும். அதனால தான் கவுண்டபிள் யூனியன் ஆஃப் கவுண்டபிள் செட் இஸ் கவுண்டபிள். அது இந்த மாதிரி கொடுத்துருக்கலாம். A1 A2 கவுண்டபிள்னா அதனோட யூனியனும் வந்து கவுண்டபிள் தான். ஓகேங்களா? சரிங்க. இது வந்து இது எப்படி சொல்லலாம்னா தேர் எக்ஸிஸ்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை முன்னாடி சரியாங்க. தேர் எக்ஸிஸ்ட் அது எக்ஸிஸ்ட் ஆகலாம். எனி இன்ஃபைனைட் செட் கண்டைன்ஸ் ஏ கவுண்டபிள் சப்செட். எனி இன்ஃபைனைட் செட் கண்டைன்ஸ் ஏ கவுண்டபிள் சப்செட். இப்போ ஒரு ரியல் நம்பர்ஸை எடுத்துக்குவோம். ரியல் நம்பர்ஸ்ன்றது அன்கவுண்டபிள். அது நம்ம அவ்வளோதான் பார்க்க போகிறோம். அதுக்குள்ளே இருக்கிற ரேஷனல் நம்பர் ஆகட்டும், நேச்சுரல் நம்பர் ஆகட்டும், ஹோல் நம்பர்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே கவுண்டபிள் செட்டு தான். அப்போ ஒரு இன்ஃபைனைட் செட்டுக்குள்ள கண்டிப்பாக நம்மளால ஒரு கவுண்டபிள் சப்செட்டை எழுத முடியும் அப்படின்றது அந்த 13வது ரிசல்ட். இது முன்னே சொல்லலாம். இந்த எம்டி செட் கவுண்டபிள், பிரைம் நம்பர்ஸ் செட் ஆஃப் ஆல் பிரைம் நம்பர்ஸ் கவுண்டபிள். இல்லை இந்த மாதிரி கொடுப்பாங்க 1 3 9 14 அந்த மாதிரி ஒரு நம்பர்ஸ் ஒரு சீக்வன்ஸ் எழுதிட்டே போயிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி கொடுத்தாலும் அது வந்து கவுண்டபிள் செட்ஸ் தான். இப்போ 1 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் 5 ஸ்கொயர் 6 ஸ்கொயர்ஸ் இந்த மாதிரி ஸ்கொயரபிள் நம்பர்ஸ். ஸோ இதுவும் கவுண்டபிள் செட்ஸ். ஓகேங்களா? இந்த மாதிரியும் கொடுத்துருக்கலாம். அதுக்கப்புறம் இந்த செட் ஆஃப் ஆல் அல்ஜிபிரிக் நம்பர் யாராவது சொல்ல முடியுமா? அல்ஜிப்ரா கிளாஸ் அட்டன் பண்ணவங்க அல்ஜிபிரிக் நம்பர்னா என்னன்ட்டு? ரூட் சார், பர்ஃபெக்ட் ரூட் சார், ஃபேக்டர்ஸ் சார். புரியல. ஒரு ஈக்குவேஷனோட ரூட் சார், தட்ஸ் அல்ஜிபிரிக் நம்பர் சார். ஓகே ஓகே. அதாவது ஒரு நம்பர் இப்போ வந்து 200 நம்பரை வந்து பாலினாமியல் கோஎஃபிஷியன்ட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணும். பாலினாமியல்ல சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா ஒரு பாலினாமியலோட சொல்யூஷனாக இருக்கணும். அது எதை பொறுத்து அப்படின்றது முக்கியம். இங்கே நம்ம அல்ஜிபிரிக் நம்பர்ஸ் ஆர் கவுண்டபிள்னு சொல்கிறோம். அது கியூவை பொறுத்தா ஆரை பொறுத்தா அப்படின்றதுலாம் இருக்குது நம்ம கொஷனில், அதெல்லாம் பார்த்தோம். இப்போ கியூவில் சொல்கிறோம். இப்போ ரூட் 2ன்றது அல்ஜிபிரிக் நம்பரா ஓவர் கியூவில்? ஆமா சார். இல்ல சார். இல்லையா? ரூட் 2 இஸ் என்ன இல்லைன்ட்டீங்க? கொஸ்டின் இல்லைன்ட்டாங்க. எங்க ரூட் என்ன எழுதலாம் ஓவர் கியூவில்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 இந்த ஓவர் கியூவில் அது வந்து அல்ஜிபிரிக் நம்பர். ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாமே கவுண்டபிள் நம்பர்ஸாக நம்மளால சொல்ல முடியும். ஓகேங்களா? சரி, ரைட். இது எல்லாமே கவுண்டபிள். இந்த ரிசல்ட்ஸ் எல்லாமே கவுண்டபிள். சரி, இப்போ அடுத்தது அன்கவுண்டபிளுக்கு போயிடும். எதெல்லாம் கவுண்ட் பண்ண முடியலையோ அதெல்லாமே அன்கவுண்டபிள். எ செட் விச் இஸ் நாட் கவுண்டபிள் இட் இஸ் கால்ட் அன்கவுண்டபிள். அவ்வளோதாங்க. சரி, எதெல்லாம் அன்கவுண்டபிள்ல வருதுன்னு பார்த்தீங்கன்னா ரியல் நம்பர்ஸ்ல நம்மளால அடுத்து நம்பர் என்னன்னு சொல்ல முடியுமா? நம்மளால 0க்கு அடுத்த நம்பர் என்னங்க சொல்ல முடியுமா? 0க்கும் 0.1க்கு இடையிலே எல்லாம் இருக்கும். இதுவே ஈக்குவலன்ட் டு ஆர் சொல்லலாமா? இன்டர்வல் 0,0.1 ஈக்குவலன்ட் டு ஆர். ஒத்துக்கிறீங்களா? என்னன்னா அதுக்கு நம்பரே என்ன நம்மளால சொல்ல முடியாது. நான் சொல்லணும் ஒரு வார்த்தை சொன்னேன், அந்த வார்த்தை இங்க யூஸ் பண்ணலாம். கமா போட்டு நம்மளால எழுத முடிஞ்சு அப்படின்னா அது வந்து கவுண்டபிள் செட். இது அந்த மாதிரி நம்மளால சொல்லவே முடியாது. அடுத்து புரியல. ஓகே ஓகே சார். ஓகே. ஸோ நம்மளால எந்த டீகம்போசிட் பண்ண முடியாது. நம்மளால வேற எதுவுமே பண்ண முடியாது. அடுத்த நம்பரே நம்மளுக்கு என்னன்னு தெரியாது. ஸோ அது ஜஸ்ட் இந்த ஐடியா ஞாபகம். இது வந்து அன்கவுண்டபிள் செட். அப்போ ஒரு க்ளோஸ்ட் இன்டர்வல் 0,1 த செட் ஆஃப் ஆல் க்ளோஸ்ட் இன்டர்வல் 0 less than or equal to x இது வந்து அன்கவுண்டபிள் செட். யூஸ்வலா 0,1 கொடுத்தாங்கன்னா அது வந்து அன்கவுண்டபிள். இல்ல ரேஷனல் நம்பர் இன்டிஜர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்து நீங்க கவுண்டபிள்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? வெறுமனே கொடுத்துருந்தாங்கன்னா செட் 0,1 அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அது எதுக்கு சப்செட்டா இருக்கும்? அந்த இன்டர்வல் ஆருக்கு தான் சப்செட்டா இருக்கும். ஓகேங்களா? அதுக்குள்ள இருக்கிறது எல்லாமே ரியல் நம்பர்ஸ். அது அன்கவுண்டபிள். செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ் வந்து அன்கவுண்டபிள். டிரான்ஸ்டன்டல் நம்பர்னா என்னங்க? அல்ஜிபிரிக் நம்பர் இல்லாதது எல்லாமே. Good. A number definition என்னங்க? A number which is not algebraic it is called transcendental number. ஓகேங்களா? அது எல்லாமே uncountable set. அது எல்லாமே என்னங்க? uncountable.
ஓகேங்களா? அடுத்து பாருங்க. சரிங்க. இப்போ ஒரு செட் வந்து ஒரு கொஸ்டின் மாதிரி வச்சுக்கோங்களேன். இது கரெக்டா ஒரு செட் வந்து a set containing an uncountable set. அந்த செட் என்ன செட்டா இருக்கும்? கவுண்டபிள் எனி செட். இது ஒரு ரிசல்ட். எனி செட் containing uncountable set. ஒரு செட்டுக்குள்ள அன்கவுண்டபிள் செட் இருந்துச்சு அப்படின்னாலே அந்த முழு செட்டுமே என்ன சொல்லிடலாம்? அன்கவுண்டபிள் செட். எனி செட் கண்டெய்னிங் அன்கவுண்டபிள் செட் இஸ் அன்கவுண்டபிள். இப்போ ஆறுக்குள்ள இரேஷனல் நம்பர்னு ஒரு செட் இருக்கு. அது அன்கவுண்டபிள் செட். இரேஷனல் நம்பர் வந்து அன்கவுண்டபிள். அப்போ ஆறுக்குள்ள இரேஷனல் நம்பர் அப்படின்ற ஒரு செட் அன்கவுண்டபிள் தான், ஆறும் அன்கவுண்டபிள் தான். அதான் எனி செட் கண்டெய்னிங் அன்கவுண்டபிள் செட். ஒரு செட்டுக்குள்ள ஏதாவது ஒரு செட்டு கொடுத்துட்டான், அதுக்குள்ள ஒரு அன்கவுண்டபிள் செட் நம்மளால எழுத முடிஞ்சுன்னா, அப்ப நம்ம ஆறு நம்மளால சொல்ல முடியல. ஆறுன்றது என்னன்னு தெரியல, நமக்கு கவுண்டபிள் அன்கவுண்டபிள் இல்லை. ஆனா அதுக்குள்ள இருக்கிற இரேஷனல் நம்பர் செட் வந்து அன்கவுண்டபிள் செட். ஆனா அதுக்குள்ள ரேஷனல் நம்பர் இருக்கு, நேச்சுரல் நம்பர்ஸ் இருக்கு, இது எல்லாமே கவுண்டபிள் தான். அதுக்காக பெரிய செட் வந்து கவுண்டபிள்னு சொல்லிட முடியாது. ஓகேங்களா? ஒரு செட்டு அன்கவுண்டபிள்னா அதனுடைய சூப்பர் செட் கண்டிப்பா அன்கவுண்டபிள். அது ஒரு ரிசல்ட். ஒரு செட் வந்து எழுதி வச்சுக்காங்க. ஒரு செட் வந்து அன்கவுண்டபிள். A set is uncountable னா its super set is uncountable. Its super set also uncountable. அதான் any set containing uncountable set is uncountable. ஓகேங்களா? சரி, இப்ப பாருங்க. ஏ இருக்கு, பி இருக்கு. ஏவை பத்தி அவன் எதுவுமே சொல்லல. ஆனா ரேஞ்ச் வந்து அன்கவுண்டபிள்னு சொல்லிட்டான். ரேஞ்ச் வந்து என்ன சொல்லிட்டான்? அன்கவுண்டபிள். அப்ப மீனிங் என்னது? பி வந்து அன்கவுண்டபிள். பி அன்கவுண்டபிளா இருந்துச்சுன்னா டொமைன் கண்டிப்பா என்னவா தான் இருக்க முடியும்? அதான் சார். என்ன காரணமா இருக்கும்? ஏன்னா அது கவுண்டபிளா இருந்துச்சுன்னா அதுக்கு இமேஜ் இல்லாத இருக்கும். இப்போ இது வந்து ரேஞ்ச் எல்லாத்துக்கும் மேப் ஆயிடுச்சு சார். டொமைனுக்குள்ள இருக்குல்ல சார். ரேஞ்ச்னு வந்துட்டாலே ஆன் டு ஃபங்க்ஷனா இருக்கும். அது டொமைனுக்குள்ள is containing range sir. domain is containing range. இட்ஸ் ஓகே. நீங்க ரேஞ்ச் அன்கவுண்டபிளா இருந்தா டொமைன் ஏன் அன்கவுண்டபிளா இருக்கணும்? domain domain டொமைன் தான், கோ டொமைன் இல்ல, டொமைன். சார் 1 to 1 கரஸ்பாண்டிங் தான் சார். ரைட், ஓகே. ரேஞ்ச் இருக்கும்போது என்ன இருக்கும் நமக்கு? அது ஆன் டு ஃபங்க்ஷனா இருக்கும். எல்லா எலமெண்ட்டுமே மேப் ஆயிருக்கும். ரேஞ்ச். அப்போ ரேஞ்சில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் மேப் ஆயிருக்குது அப்படின்னாலே டொமைன்ல இருக்கிற எல்லா எலமெண்ட்டுக்குமே ஒரு இமேஜ் இருக்குன்னு தான் அர்த்தம். அப்போ ஒரு அன்கவுண்டபிள் செட்டுக்கு எது ஈக்குவலண்டா இருக்கும்? ஒரு அன்கவுண்டபிள் செட்டுக்கு ஈக்குவலன்ட் டு அன்கவுண்டபிள் செட். அவ்வளவுதான் முடிஞ்சு. ஒரு அன்கவுண்டபிள் செட்டுக்கு ஒரு அன்கவுண்டபிள் செட் தான் ஈக்குவலன்ட் செட்டா இருக்கும். அப்ப அது ரேஞ்ச் டொமைன் ஆல்சோ அன்கவுண்டபிள். இது இந்த மாதிரியும் கொடுத்துருக்கலாம் ஒரு கொஸ்டின்ல. இஃப் யூ ஹேவ் மேப்பிங் ஃப்ரம் A to B is, இது பாருங்க இந்த ஒரு ரிசல்ட் பாருங்க. A function defined on a countable set then range of f என்னவா இருக்கும்? ஒரு ஃபங்க்ஷன் எதுக்குள்ள டிஃபைன் பண்றாங்க பாத்தீங்கன்னா கவுண்டபிள் செட்ல டிஃபைன் பண்றாங்க. செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர் வச்சுக்கலாம், இல்ல ரேஷனல் நம்பர் வச்சுக்கலாம், ஏதோ ஒன்று வச்சுக்கலாம். ஒரு கவுண்டபிள் செட்ல டிஃபைன் பண்றாங்க. அப்ப ரேஞ்ச் என்னவா இருக்கும்? கவுண்டபிள் தான் சார். கண்டிப்பா குட். அதுவும் என்னதான் இருக்கும்? கவுண்டபிளா தான் இருக்கும். பாத்துக்காங்க. ரேஞ்ச் அன்கவுண்டபிளா இருந்தா டொமைன் வந்து அன்கவுண்டபிள். டொமைன் வந்து கவுண்டபிளா இருந்துச்சுன்னா ரேஞ்ச் வந்து கவுண்டபிள். சார் இன்னொரு ரிசல்ட் சொல்லலாம்ல? சொல்லுங்க சார். ஸோ எப்பயுமே ரேஞ்ச் வந்து டொமைன் வந்து எப்பயுமே அதிகமாக இருக்கும் ரேஞ்சை விட. ஒன்று ஈக்குவலண்டாக இருக்கும், இல்லாட்டி அதிகமாக இருக்கும். அதிகமாக இருக்கும். ஆமாம். இதை சொல்லுங்க. ஆமா சார், அது டொமைன் எப்பவுமே அதிகமாக தான் இருக்கு. ஆமா சார். இப்போ இல்லை, இந்த ரிசல்ட்டுக்கு சொல்கிறேன் சார். இதுவே ரேஞ்சே வந்து அன்கவுண்டபிளாக இருந்துச்சுன்னா அப்போ அதை விட தானே டொமைன் அதிகமாக இருக்கும். அதனால அதிகமாக. ஓகே ஓகே. இல்லை சார், அப்போ அன்கவுண்டபிள் அப்படின்றது அதிகமாக இருக்குது கம்மியாக இருக்குது சொல்ல முடியாது. ஈக்குவலண்டா இல்லையான்னு வச்சு சொல்லிக்கலாம் நம்ம.
இப்போ நேச்சுரல் நம்பர்ஸ் 1 2 3 4ன்னு எழுதுறோம். அதனுடைய ஈவன் நம்பர்ஸ் 2 3 4ன்னு எழுதுறோம். அப்படின்னும் போது இப்போ ஒரு ஈவன் இல்ல நம்பர்ஸ் சார் வந்து அந்த ரிசல்ட் வந்து ஒன்னு டொமைன் வந்து ரேஞ்சுக்கு ஈக்குவலா இருக்கும் இல்லாட்டினா அதிகமா இருக்கும். அப்படி அது அப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க. சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை ஆமா. இல்லை. இல்ல நம்ம அதை வச்சு நீங்க டக்குன்னு முடிவு பண்ணிக்கூடாது கவுண்டபிளா அன்கவுண்டபிளான்றதா சொல்ல வந்தேன். இல்ல அதை வச்சு முடிவு பண்ணல. இந்த ரிசல்ட்டுக்கு சொன்னேன் சார். அந்த ரிசல்ட். ஓகே 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 சரி. சரி, இப்போ பாருங்க, பின்றது கவுண்டபிள் செட்டு. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பின்றது கவுண்டபிள் செட்டு. அது எதனுடைய சப்செட்னு பார்த்தீங்கன்னா ஏவோட சப்செட். ஏவில் பின்றது ஒரு செட். ஏ பி இஸ் எ சப்செட் ஆஃப் ஏ. ஏன்றது அன்கவுண்டபிள். ஏன்றது அன்கவுண்டபிள், பின்றது கவுண்டபிள். அப்போ ஏ மைனஸ் பி என்னவா இருக்கும்? அன்கவுண்டபிள். அன்கவுண்ட். ஏன்னா இருக்கிற கவுண்டபிள் இப்போ ஆறுன்றது அன்கவுண்டபிள். ஆறுல இருந்து நம்ம ஒரு செட்டை கழிச்சிடுறோம். எதை என்ன மைனஸ் பண்ணிடுறோம்? ஒரு ரேஷனல் நம்பர்ஸை எடுத்துடுறோம். ஆறுல இருந்து ரேஷனல் நம்பர்ஸ் எடுத்துட்டு என்ன கிடைக்கும்? இர்ரேஷனல் நம்பர். இந்த இர்ரேஷனல் நம்பர் என்னவா இருக்கும்? அன்கவுண்டபிள் செட்டா இருக்கும். இப்போ ஆறுல இருந்து நேச்சுரல் நம்பர்ஸ் எடுத்துடுறோம். மீதி இருக்கிறது என்னவா தான் இருக்கும்? அன்கவுண்டபிளா தான் இருக்கும். ஸோ ஒரு கவுண்டபிள் செட்ல ஒரு அன்கவுண்டபிள் செட்ல கவுண்டபிள் ஒரு சப்செட் இருக்கு. அதையும் நம்ம எடுத்துடுறோம் அப்படின்னா கண்டிப்பா என்ன எடுத்தாலையும் எடுக்கலனாலும் அது என்னவா தான் இருக்கும்? அன்கவுண்டபிளா தான் இருக்கும். அதே ரிசல்ட் தான் பாருங்க. இந்த 20வது ரிசல்ட் தான் இந்த 23வது ரிசல்ட். கேட்சிஸ் ஃபங்க்ஷன், டிரான்சென்டென்டல் நம்பர், அந்த மாதிரி இரேஷனல் நம்பர், கவுண்டபிள் செட் பாருங்க. இதுதான் முன்னே சொல்லிடுச்சு. அந்த ஃபங்க்ஷன் இங்க எழுதி போட்டோம் இல்லைங்களா? அதே தான். A is countable set, function A on to B, then B is countable. A on to B ன்னு சொல்லியாச்சு. அப்போ on to Bன்றது என்னவா இருக்கும்? அங்க ரேஞ்சுன்னு சொல்லியிருப்போம், இங்க வார்த்தையில கொடுத்துருக்கோம் on toன்னு சொல்லியிருக்கோம். அதுதான். அடுத்து பாருங்க, இந்த செட் 0, + or - 1/n. இது ஏன் கவுண்டபிள்? அங்க 1ன்னு அப்ளை பண்ணீங்கன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. 0, 1/1, 1/2, 1/3 அந்த மாதிரி எழுதிட்டு போயிட்டே இருப்போம் இல்லைங்களா? தனித்தனி நம்பர் தானே. 1/1, 1/2, 1/3, 1/4 அவ்வளவுதான், போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது கவுண்டபிள் தான். ஸோ நான் தான் சொல்லிட்டு இந்த செட்டெல்லாம் எழுதும் போது கமா போட்டு எழுதுனா நீங்க என்ன எழுதிக்கலாம்? கவுண்டபிள் ஞாபகம் வச்சுக்காங்க. அவ்வளவுதான். மைனஸ் இருக்கு சார் ஆல்சோ. மைனஸ் தான் எழுதிக்கலாம். -1/2, -1/3, 1/1, -1/1, 1/2, -1/2, கமா. ஃபர்ஸ்ட் நம்பர் 0, ரெண்டாவது நம்பர் 1/1, மூணாவது நம்பர் -1/1, நாலாவது நம்பர் 1/2, அஞ்சாவது நம்பர் -1/2. அந்த மாதிரி நம்ம லேபிள் பண்ணிக்கலாம். இட் இஸ் ஆல்சோ கவுண்டபிள். 0, புரிஞ்சு 1/1, -1/1. அடுத்தது 1/2. இது ஈக்குவலன்ட் டு நேச்சுரல் நம்பர். இதுதான் இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்காங்க. எதுக்கு? இன்டிஜர்ஸ் மாதிரி தானே. இன்டிஜர் மாதிரி, ஆனா இன்டிஜர். சொல்லுங்க. டவுட் சார், அது ஓபன் இன்டர்வல்ல லைஸ் ஆகுமா அப்படியா சார்? அது ஓபன் இன்டர்வல் 0க்கும் பிட்வீன்ல அப்படி பண்ண முடியாதா சார்? அது ஓபன் இன்டர்வல் மாதிரி கொடுத்துருக்காங்களா சார்? அது சார் இல்ல அது ஜஸ்ட் நோட்டேஷனுக்காக தான் கொடுத்துருக்காங்க. நோட்டேஷனுக்காக கொடுத்துருக்காங்க. ஓகே, கொடுத்துருக்காங்க. ஓகே சரி சரி, ஓகே சார். ஓகே. நீங்க அப்படி நினைச்சிட்டீங்களா? அப்படி நினைச்சிட்டேன் சார். இல்ல பிட்வீன் லைஸ் ஆக. ஓகே. இல்ல ஜஸ்ட் இதுக்காக கொடுத்துருக்காங்க. சரிங்க சார், தேங்க்யூ சார். ஓகே, சரிங்க. இப்போ நான் ஒரு ரிசல்ட் சொல்றேன், அது கரெக்டா சொல்லுங்க. 26 ரிசல்ட்டா கூட எழுதிக்காங்க. அதை the set of all intervals with rational endpoints Countable, is sir. Countable. Yeah. Rational numbers are countable. கவுண்டபிள் தான். ஆன்சர் கரெக்ட் தான். ஆனா புரிஞ்சுக்கணும் விதம் தப்புன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு தெரியல. All the intervals countable numbers. இப்போ இன்டர்வல் A, B, இது வந்து இன்டர்வல் A, B. A and B are rationals. இது கவுண்டபிளா?
எஸ் சார். இது கவுண்டபுளா? கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. அன்கவுண்டபிள் அன்கவுண்டபிள். ஆ ரேஷனல் சொன்னாங்கன்னா கவுண்டபிள். A and B are rationals. இந்த செட் 1/2, 3/4 இது ஒரு இன்டர்வல். இது கவுண்டபுளா? அன்கவுண்டபிள் சார். அப்புறம் எப்படி இது சொல்றீங்க கவுண்டபுள்ட்டு? இதுவும் ரேஷனல் நம்பர் தானே. 1/2, 3/4 ரேஷனல் ஃபார்ம் தானே. இப்போ 0,1ன்றது ரேஷனல் நம்பர் தானே. அன்கவுண்டபிள் தானே இது. இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்ல வருது நல்லா படிச்சு பாருங்க. அங்க ஒவ்வொரு இன்டர்வலும் ஒவ்வொரு எலமெண்ட் மாதிரி. குட் சார், குட். ஒவ்வொரு இப்போ A, B, அடுத்தது C, D, அடுத்தது ஏதோ ஒன்று E, F, இந்த மாதிரி போயிட்டே இருக்கு. இந்த ஒவ்வொரு இன்டர்வலும் அன்கவுண்டபிள் தான். ஆனா இதுக்குள்ள எத்தனை இன்டர்வல் இருக்குது? கவுண்டபிள், அன்கவுண்டபிள் இன்டர்வல்ஸ். புரிஞ்சுதா? இது ஒவ்வொன்று. இது வந்து அவன் வந்து என்ன கேட்டிருக்கான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கலெக்ஷன் என்னன்னு கேட்டிருக்கான். எல்லா இன்டர்வலுக்கும் ரேஷனல் எண்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது. அது ரேஷனல் எண்ட் பாயிண்ட்ஸா இருந்தாலும் சரி, இர்ரேஷனல் எண்ட் பாயிண்ட்ஸா இருந்தாலும் சரி, அதை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக தான் அந்த கொஸ்டின். ரேஷனல் எண்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே ரேஷனல் எண்ட் பாயிண்ட்ஸ். இது எல்லாமே அன்கவுண்டபிள் தான், தனித்தனியா அன்கவுண்டபிள் தான். ஆனா இந்த அன்கவுண்டபிள் செட்டின் எத்தனை இருக்கு அப்படின்னு சொன்னா அதை கவுண்ட் பண்ண முடியும் நம்மளால. எத்தனை அன்கவுண்டபிள் செட் இருக்குது? 1, 2, 3, 4 கவுண்டபிள் செட்ஸ் இருக்கு. எத்தனை இருக்கு? கவுண்டபிள், அன்கவுண்டபிள் செட், அன்கவுண்டபிள் இன்டர்வல்ஸ். அதுக்கு மீனிங் அதுதான். புரிஞ்சுதா? எஸ் சார். கிளியரா? ஓகே. அது ரிசல்ட் வேணா எழுதி வச்சுக்காங்க. தி செட் ஆஃப் ஆல் இன்டர்வல்ஸ். நீங்க அந்த ரேஷனல் பாயிண்ட் ஆன்சர் கரெக்டா போட்டுருவீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அதுக்கு மீனிங் அப்படி எடுத்துக்கூடாது. தி செட் ஆஃப் ஆல் இன்டர்வல்ஸ் வித் ரேஷனல் எண்ட் பாயிண்ட் இஸ் ஏ கவுண்டபிள் செட். ரேஷனல் எண்ட் பாயிண்ட் இஸ் ஏ கவுண்டபிள் செட். சார் கொஞ்சம் ஸ்லோவா சொல்லுங்க சார். செட் ஆஃப் ஆல் செட் ஆஃப் ஆல் இன்டர்வல்ஸ். ஓகே சார். வித் ரேஷனல் எண்ட் பாயிண்ட். ரேஷனல் எண்ட் பாயிண்ட்ஸ். வித் ரேஷனல் எண்ட் பாயிண்ட்ஸ் இஸ் ஏ கவுண்டபிள் செட். அங்க எழுதிருப்போம் பாருங்க. சார் இர்ரேஷனல் எண்ட் பாயிண்ட்ஸ் வந்து கவுண்டர்ல வராதுங்களா சார்? வரும் சார். அது சார் அவன் இது எதுக்காக கொடுத்துருக்கானா, நம்மளை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக கொடுத்துருக்கான். ரேஷனல் எண்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்றதுக்காக, வேற ஒன்றும் இல்லை. அது எதுவாக இருந்தாலும் சார் சார் ஒன்றும் இல்லை. இது எல்லாமே இரேஷனல் எண்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் அன்கவுண்டபிள் தானே. இன்டர்வல்ஸ் பத்தி பிரச்சனை கிடையாது சார். அதுக்குள்ள எத்தனை இன்டர்வல் இருக்கு அப்படின்றது தான் கொஸ்டின். ஓகே சார். ரேஷனல் எண்ட் பாயிண்ட்ஸ். சோ எந்த எண்ட் பாயிண்ட்ஸ் வந்தாலும் அது மேட்டர் இல்ல. பட் அந்த இன்டர்வல் தான் நம்பர் ஆஃப் இன்டர்வல்ஸ். நம்பர் ஆஃப் இன்டர்வல்ஸ் தான் நமக்கு மேட்டர். ஓகே ஓகே, थैंक यू சார். இங்க எழுதிருக்கும் பாருங்க. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே சார், थैंक यू சார். சரி, இன்னைக்கு போதும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டே தானே, பார்த்துக்கலாம். நாளைக்கு இந்த பைனரி எக்ஸ்பான்ஷன், டெர்னரி எக்ஸ்பான்ஷன், கான்டார் செட்லாம் நாளைக்கு பார்ப்போம். ஏதாவது டவுட் இருக்கா? தயவு செஞ்சு ரியலான்ஸ் ஏதாவது நடத்த படிச்சிருங்கம்மா. பாருங்க, அது என்ன, இதுல 100 பேர் கிளாஸ்ல 126 பேருக்கு திரும்ப 50 பேர் தான் அட்டன் பண்றீங்க. நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, ஒரு 1 வீக் பாக்குறேன். யார் யாரெல்லாம் ரெகுலரா கிளாஸ் அட்டன் பண்றாங்களோ அவங்கள மட்டும் வச்சுட்டு மீதெல்லாம் குரூப் விட்டு எடுத்து விட்டுலான்னு இருக்கேன். டவுட் இருந்தா கேளுங்க சார், எல்லாம் எக்ஸிட் ஆயிக்கலாம். நாளைக்கு பாத்துக்கலாம். மீது சார் நம்ம ஆன் டு பார்க்கும்போது டொமைன் ரேஞ்ச்ல கோடொமைன் செட்ல இருந்து பார்க்கணுமா? அப்படி கிடையாதா? ஒரு மித் மாதிரி இருக்கு. ஓ அப்படிங்களா, இருங்க நான் சொல்லிடுறேன். டைம் கூட சொல்லிட்டுமா? இல்ல நம்ம இல்ல யூஸ்வலா ஒரு மித் மாதிரி இருக்கு. எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா 1-to-1 பாக்குறப்போ டொமைன்ல இருந்து கோடொமைனை பாருங்க. ஆன் டு பார்க்கும்போது ரேஞ்ச், அதாவது கோடொமைன்ல இருந்து ரேஞ்ச பாருங்க. அதான் சார், அதுதான் ஆக்சுவலா டெஃபினிஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ சிம்பிளா ஒரு வார்த்தை சொல்லணும் அப்படின்னா, இமேஜுக்கு எல்லாமே ப்ரீ இமேஜ் இருக்கணும். அப்ப நம்ம இப்ப ஸ்டார்ட் பண்றது வந்து இமேஜ் செட்டுங்கிறப்போ கோடொமைன்ல தான் சார் போய் நம்ம வியூ பண்றோம். ஆமா, அதுதான் கோடொமைன்ல வந்து எல்லாமே மேப் ஆயிருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் வந்து ஆன் டு ஃபங்க்ஷன். ஆமா, ஆரோ மார்க் போடும்போது நம்ம இப்படி போடுறோம் இல்லையா சார்? ஃபங்க்ஷன் வந்து இப்படிதான் சார். நீங்க அது கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஃபங்க்ஷன் அப்படின்றது இந்த மாதிரி தான் எழுதுவோம்.
ஓகேங்களா? இதானே ஆயிரோ மார்க். A to B தானே எழுதுவோம். ஓகே ஓகே சார். இந்த நம்ம B வந்து ல நாளைக்கு பைசெக்டிவ் பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது ம். நமக்கு இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம அப்போ ஆன் டூல இருந்து தான் கோடொமைன்ல இருந்து தான் டொமைனை பார்ப்போம். சரி, ஆன் டு ஃபங்க்ஷன் டிஃபைன் சரி இன்வெர்ஸ் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணும்போது உங்களுக்கு 1 ஆன் 2 இருக்கணும் சார். அதான் ஆன் 2 சார். நீங்க ஜஸ்ட் ஆன் 2 மட்டும் சொல்லும் போது நீங்க ரேஞ்சா இருந்தா மட்டும் போதும் உங்களுக்கு. உங்களுக்கு இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகணும்னு அவசியம் கிடையாது. நீங்க அது இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகணும்னு அவசியம் கிடையாது சார் ஆன் 2க்கு. சார் நீங்க இன்வெர்ஸ் பார்க்க கூடாது. நீங்க இப்போ ஏபிசின்னு இருக்கு, இதுல 1 2 3 4 இருக்குது அப்படின்னா நீங்க இது மாதிரி எக்ஸ்ட்ரா எலிமெண்ட் இருக்கா இல்லையான்னு மட்டும் தான் பார்க்கணும். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு மேப் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி இருந்துச்சுனாலே ஆன் 2 தான். இது இன்வெர்ஸ் ஃபங்க்ஷனா இருக்குமான்னு கேட்டா இருக்காது. என்ன காரணம்? சரி, இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் நான் போய் செக் பண்ணனும்னு நினைக்கிறேன். அப்பதான் தெரியும். இருக்காது. ஏன்னா 2 இமேஜ் இருக்கும் இல்லையா, 2 3 இமேஜ் இருக்கும் இல்லையா, அப்படி இருக்க கூடாது இல்ல. ஓகே ஓகே சார். அவ்வளவுதான். நீங்க ஆன் 2 இன்வெர்ஸையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஆன் 2 வேற. ஜஸ்ட் ஆன் 2ன்றது இது மட்டும் ஞாபகம் வச்சுக்காங்க. கோடொமைன்ல இருக்கிறது ரேஞ்சா இருக்கணும், எல்லா எலிமெண்ட்டும் மேப் ஆயிருக்கணும், அவ்வளவுதான் ஆன் 2. ஓகே ஓகே சார். ஓகே சார். அப்ப எனக்கு இன்னுமே கொஞ்சம் ரொம்ப நாள் ஆனதுனால இந்த கவுண்டபிள் கான்செப்ட் கொஞ்சம் எனக்கு ஏதாவது ஒரு ஒரு கலோக்கில ஏதாவது ஐடியா சொல்ல முடியுமா சார்? அதான் சார், நான் தான் கலோக்கில ஐடியா சொன்ன ஐடியா தான். 1 2 3 கமா போட்டு எழுத முடிஞ்சுன்னா முடிஞ்சு சார், அவ்வளவுதான். சரிங்க சார். எதுல இருந்து அது ஒண்ணுத்துக்கு மட்டும் வராது, நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த செட் ஆப் ஒரு ரிசல்ட் எழுதிக்காங்க, அதுக்குள்ள கிளம்பிட்டாங்க நிறைய பேரு. இந்த செட் ஆப் ஆல் சீக்வன்ஸ் எழுதிக்காங்க. ஓகே சார். இந்த செட் ஆப் ஆல் சீக்வன்ஸ் இது ஒரு இம்பார்ட்டன்ட் ரிசல்ட் தான். செட் ஆப் ஆல் சீக்வன்ஸ் வித் digit 0 and 1. Set of all sequence with digit 0 and 1. அது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏன்1ன்ற செட்டில் பார்த்தீங்கன்னா 0 1 0 0 எதுனாலும் எழுதலாம். நம்ம 1 இது மாதிரி கமா போட்டு எழுதுவோம். அதே மாதிரி A2 இந்த மாதிரி செட் ஆஃப் ஆல் சீக்வன்ஸ் 0 and 1 இஸ் அன்கவுண்டபிள். இது ஒன்றுக்கு மட்டும் தான் பிரச்சனை. மற்றபடிக்கு நீங்க வந்து கமா போட்டு எழுதினாலே அது கவுண்டபிள் தான். உங்களால கமா போட்டு எழுத முடியுது சார், கவுண்ட் பண்ண முடியல, உங்களால 1 2 3ன்னு உங்களால லேபிள் பண்ண முடியல. நம்ம எதை யூஸ் பண்ணி எதை கமா பண்ணி எழுதணும்? எதை நேச்சுரல் நம்பர்ஸ், நேச்சுரல் நம்ம கவுண்ட் பண்றதுக்கு எந்த நம்பர் சார் யூஸ் பண்ணுவோம்? நேச்சுரல் நம்பர் தான் யூஸ் பண்ணுவோம். நேச்சுரல் நம்பர், கவுண்டபிள் நம்பர்ஸ், நேச்சுரல் நம்பர் ஸ்டார்ட் வித் 1. நேச்சுரல் நம்பர்ஸ் யூஸ் பண்ணுவோமா? ஆமா சார். இப்போ ஸ்டார்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோமே எக்ஸாம்பிள்ஸ்க்கு. இப்போ நம்ம வானத்துல பாக்குறோம், ஸ்டார்ஸ் இருக்கு. நம்மளால எண்ண முடியுமா ஸ்டார்ஸ்? அன்கவுண்டபிள் சார் அது. கவுண்டபிள் தான். நம்மளால ஒவ்வொரு ஸ்டார்ஸ் இல்ல ஒவ்வொரு ஸ்டார் ஒவ்வொண்ணா என்ன முடியும்? கவுண்டபிளி இன்ஃபைனைட் சார். கவுண்டபிளி இன்ஃபைனைட். இன்ஃபைனைட். ஆமா, கவுண்டபிளி இன்ஃபைனைட். இன்ஃபைனைட் அவ்வளவுதான். ஓகே சார். அவ்வளவுதான் சார், ஐடியா அவ்வளவுதான். நம்மளால என்ன உங்களால விரல விட்டு எண்ண முடிஞ்சுன்னா அது கவுண்டபிள் சார். ஓகே ஓகே சார். விரல் விட்டு எண்ண முடியலன்னா நம்ம அன்கவுண்டபிள் சொல்லிக்கலாம். இப்போ நம்ம ஹோல் நம்பர்ஸ் எதுலாம் 0 1 2 3ன்னு எழுதுவோமா? ஓகேங்க சார். 0 வந்து ஃபர்ஸ்ட் நம்பர், இதுவும் வந்து 1ஆம் நம்பர், இவன் வந்து 2ஆம் நம்பர், இவன் வந்து 3ஆம் நம்பர், அவ்வளவுதான் சார் கவுண்டபிள். இப்போ இன்டிஜர்ஸ் கிளாஸ் ரூம்ல இருக்கிறவங்கள நம்ம கவுண்ட் பண்ண முடியுது. ஆமா, அது ஃபைனைட் செட் முடிஞ்சு போச்சு. செட்ல இருக்கிறவங்கள நம்மளால கவுண்ட் பண்ண நம்பர்ஸ் அசைன் பண்ண முடியுது. சரிங்க சார். அப்ப ரியல் நம்பர்ஸ் ஏன் நம்மளால பண்ண முடியலன்னு நீங்க சொல்றீங்க? அடுத்த நம்பரே இல்ல தெரியாது இல்லையா நமக்கு? எதுக்கு அடுத்த நம்பர்? சப்போஸ் எக்ஸாம்பிள் 0க்கு அடுத்த நம்பர் என்ன? 0க்கு அடுத்த நம்பர் சப்போஸ் நம்ம ரேஷனல் நம்பர் எடுத்தா கூட p/qன்னு எடுத்தா கூட 0.1 அப்படின்னு எழுது கூட 0.001ன்னு கூட அடுத்த நம்பர் எடுத்துக்கலாம் இல்லையா? ரேஷனல் நம்பர்ஸ் நமக்கு ஒரு ஃபார்ம் இருக்கு. நமக்கு p/qன்ற ஒரு ஃபார்ம் இருக்கு. ஆமா, q not equal to 0. p, q எதுக்குள்ள இருக்கு? இன்டிஜர்ஸ்ல தான் இருக்கணுமா? அது காம்ப்ளெக்ஸ் நம்பரோ சாரி வேற எதுவும் இன்டிஜர்ஸ்? ஓகே இன்டிஜர்ஸ்ல தான் இருக்கு. வேற சான்ஸ் இல்லைங்களா? நீங்களே ஆன்சர் சொல்றீங்க, ஒன்றும் பிரச்சனை. அவ்வளவுதான் சார். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் செட் எழுதலாமா? இதுல ஃபர்ஸ்ட் செட் எழுதலாம். ஒரு செட் எழுதுறோம். நான் கியூ வந்து பிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்படிதான் ஏதாவது ஒண்ணு தான் பண்ண பிக்ஸ் பண்ண முடியும். ஒண்ணு பி மாத்தி வேரி பண்ணிட்டே வரலாம். ஃபர்ஸ்ட் 1 பிக்ஸ் பண்றோம், அது ஒரு செட்டா? A2 அடுத்து 2 பிக்ஸ் பண்றோம், அது ஒரு செட்டா? இப்போ நீங்க ரேஷனல் நம்பர் இன்டிஜர்ஸ், அப்போ மேலமே இன்டிஜர்ஸ் தானே, கவுண்டபிள் தானே. சரி, 0 வராதா சார்?
கீழே ஜீரோ கீழே டினாமினேட்டர் வராது இல்ல, நம்மளே டிஃபைன் பண்ணிட்டோம். சாரி. டிஃபைன் பண்ணிட்டேன். கியூ நாட் ஈக்குவல் ஜீரோ தானே ரேஷனல் நம்பர்ஸ். ஓகே ஓகே சார். அவ்வளவுதான் சார். இப்போ நம்மளால இரேஷனல் நம்பருக்கு இந்த மாதிரி ஏதாவது ஃபார்ம் இருக்கா? A1ங்கிற ஒரு செட்டுக்கு நம்மளால கவுண்ட் பண்ற மாதிரி நம்மளால லேபிள் பண்ண முடியுதுங்கிறீங்க. பண்ண முடியும். இப்போ ஏ என்ன எழுதலாம்? இப்போ 0/1 சரி, இப்போ 1லயே ஆரம்பிச்சுக்கோ. 1/1, 2/1, -2/1, 3/1, ஓகே -3/1. இது எல்லாமே தனி. இது ஒரு லேபிள் 1 2 3. இது ஒரு கவுண்டபிள் செட். இது ஒரு கவுண்டபிள் செட். கவுண்டபிள் செட், கவுண்டபிள் செட். கவுண்டபிள் யூனியன் ஆஃப் கவுண்டபிள் செட் இஸ் கவுண்டபிள். கவுண்டபிள். ஓகே சார். சார் ஓரளவுக்கு புரிஞ்சிச்சு சார். தேங்க்யூ சார். இல்ல சார், ஓரளவுக்கு ஏன்னா நிறைய பிராக்டிஸ் எடுத்தா 100% புரியும். இல்ல சார், நீங்க பாருங்க, நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஏன்னா இப்போ ஸ்டார்டிங்னால தேங்க்யூ சார். வேற ஜீரோ என்ன சார்? அன்கவுண்டபிள் சொல்றீங்க எப்படிங்க சார்? சார் புரியல சார். இப்போ பிஃபோர் ஒரு டெஃபினேஷன் எதுவும் இல்லைங்க சார். ஒரு சீக்வன்ஸ் 0 1 யூஸ் பண்ணி ஃபார்ம் பண்ண சீக்வன்ஸ் அன்கவுண்டபிள் சொல்றீங்களா? அது எப்படிங்க சார்? அது நிறைய அது ஒரு பெரிய ப்ரூஃபே இருக்கு சார் அதுக்கு. அது நீங்க ஞாபகம் செட் ஆஃப் ஆல் சீக்வன்ஸ். அது ஒரு புக்ல, என்கிட்ட 2 புக் இருக்கு. ஒரு புக்ல கவுண்டபிள்னு எழுதிருக்கான். நான் 2மே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புறேன். ஆக்சுவலா அது அன்கவுண்டபிள் தான் ரிசல்ட், அது ப்ரூஃப். ஓகே சார். சார் இப்போ நமக்கு இன்வெர்ஸ் வால்டர் ஃபங்க்ஷன் எப்படி சார் இருக்கும்? சார் புரியல. இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் சார். அது ஜஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் தானே சார். அது நீங்க என்ன கவுண்டபிள் அந்த மாதிரி சொல்ல முடியாதுல்ல. இன்வெர்ஸ் சார். இன்வெர்ஸ் சார். இப்போ 1 to 1 ஆன் டு தான் 1 to 1 கரஸ்பாண்டன்ஸ் சார். இப்போ இன்வெர்ட்டிபிள் ஃபங்க்ஷன் அது எப்படி சார்? இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் அது எப்படி சார்? B ல இருந்து நம்ம A க்கு மேப் பண்ண முடிஞ்சா சரி, அவ்வளவுதான் சார், முடிஞ்சது. B ல இருந்து எல்லாத்துக்கும் யூனிக் ப்ரீ இமேஜ் யூனிக்கா இருக்கணும் சார், அவ்வளவுதான். தட் இஸ் இன்வெர்ட். ஓகே சார். அவ்வளவுதான், முடிஞ்சு. சிம்பிள் தான், வேற ஒண்ணும் இல்ல. சார் இப்போ நம்ம A to B சார் ஒண்ணுல A to B க்கு மேப் டிஃபைன் பண்றோமா? எஸ் சார். அதே போல B to A க்கு நம்மளால டிஃபைன் பண்ண முடிஞ்சா இன்வெர்ஸ், அவ்வளவுதான். தலைகளா பண்றோம். ஓகே. இல்ல சார், இப்போ ஆன் டு ஓகே சார். ஆன் டு எல்லாம் இன்வெர்ஸ் இருக்கணும் அவசியம் கிடையாது சார். அந்த மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்கன்னா சொன்ன முடியும் நான். ஓகே சார். நோ சார், இப்போ அதாவது ஆன் டு டெஃபினிஷன் எவ்ரி எலிமெண்ட் இன் கோடொமைன் as a pre-imagined domain அதானே சார்? ஆனா யூனிக்கா இருக்குன்னு அவசியம் கிடையாது இல்ல அது. யூனிக்கா இருக்கு சார். யூனிக்கா இருந்தா இட்ஸ் கால்ட் இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன். இன்வெர்ஸ், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஓகே சார். தேங்க் யூ சார். ஓகே சார். தேங்க்ஸ். ஓகே, தேங்க் யூ சார். சொல்லுங்க மேம். செட் 0,1 இஸ் அன்கவுண்டபிள் சொன்னீங்க சார். ஆமாங்க. R ல இருக்க எந்த இன்டர்வலுமே அது வந்து அன்கவுண்டபிள் தான். அன்கவுண்டபிள் சப்செட் ஆஃப் ஆல் தி இன்டர்வல்ஸ். ஆல் சப்செட் ஆஃப் R இன்டர்வல் எழுதணும் அப்படின்னா, R ல ஒரு இன்டர்வல் சப்செட்டா எழுதறோம் அப்படின்னா, அந்த இன்டர்வல் எல்லா இன்டர்வலுமே அன்கவுண்டபிள் தான். சார் அது ஓபன் க்ளோஸ்ட் செமி ஓபன் எதுவா இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஓபன் இன்டர்வல் A, B, ஓபன் இன்டர்வல் A, B, க்ளோஸ்ட் இன்டர்வல் A, B, இது எல்லாமே ஆருக்கு சப்செட்டா இருக்குது அப்படின்னா, நீங்க கியூக்கு சப்செட்டா இருந்தா கவுண்டபிள். அதனால ஞாபகம் வச்சுக்காங்க. A, Bக்கு வந்து கியூக்கு சப்செட்டா இருந்தா கவுண்டபிள், ஆருக்கு சப்செட்டா இருந்தா அன்கவுண்டபிள். கியூக்கு சப்செட்டா இருந்தா அதுக்குள்ள என்ன நம்பர்ஸ் மட்டும் இருக்கும்? ரேஷனல் நம்பர்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஆருக்கு சப்செட்டா இருந்தா ரேஷனல் பிளஸ் இர்ரேஷனல் ரெண்டுமே இருக்கும். ரியல் நம்பர்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஓகே சார். சப்செட் ஆஃப் பர்టిక్యులரா இங்க சார் 0,1 மட்டும் கொடுத்திருக்காங்க சார். 0, பர்టిక్యుலரா 0,1ன்றது மட்டும் 0,1 ஆமா அன்கவுண்டபிள் தான். சோ அது இல்லாம நம்ம ரெண்டு நம்பர் எடுத்தாலுமே அது அன்கவுண்டபிள் தான் வருங்க சார். இப்போ 2,3, 5,6 எந்த மாதிரி எடுத்தாலும் சரி, 0,5 இது எல்லாமே வெறுமனே இந்த மாதிரி கொடுத்திருந்தாங்கன்னா சப்செட் ஆஃப் R தான் மீனிங் அதுக்கு. ஓகே சார். ஓகே சார். ரேஷனல் இப்போ யூசுவலா 0,1ன்னு கொடுத்தாங்க அப்படின்னா அது ரியல் லைன் 0ல இருந்து 1 வரைக்கும், 0ல இருந்து 1 வரைக்கும் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸ்னு அர்த்தம். ஓகேங்களா? இது வந்து அன்கவுண்டபிள். இதுவே சப்செட் ஆஃப் கியூன்னு கொடுத்தாங்க அப்படின்னா அதுல இருக்கிற ரேஷனல் நம்பர்ஸ் மட்டும்னு அர்த்தம். அப்ப 0ல இருந்து ரேஷனல் நம்பர்ஸ் எத்தனை இருக்கும்? அதுவும் இன்ஃபைனைட் நம்பர்ஸ் தான் இருக்கும். ஆனா என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க ஒரு நம்பர் இருக்கும், அடுத்தது ஒரு இரேஷனல் நம்பர் வரும், அப்புறம் ஒரு ரேஷனல் நம்பர், இரேஷனல் நம்பர், ரேஷனல் நம்பர், அந்த மாதிரி மாறி மாறி வந்துட்டே இருக்கும். ஓகே சார். ஓகே சார். அது கேப் வந்துரும் இடையில. ஓகே சார். தேங்க் யூ. ஓகே, நீ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்காங்க. நேச்சுரல் நம்பர், அடுத்து இந்த ஹோல் நம்பர்ஸ், இன்டிஜர்ஸ், ரேஷனல் நம்பர் வரைக்கும் கவுண்டபிள் தான். இரேஷனலும் இரியல் நம்பர்ஸும் அன்கவுண்டபிள். சார் அந்த 25th பாயிண்ட்டும் 26ம் சேம் தானே சார்? 25th பாயிண்ட் என்ன பாயிண்ட்? இன்டர்வல் 0, +or -1/n.
அது இங்க இது போற இன்டர்வல் இல்ல, அதான் முன்னே சொன்னேன் இல்லைங்களா, 0, ± 1/n. 0, 26th பாயிண்ட்ல செட் ஆஃப் ஆல் இன்டர்வல்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இது செட் ஆஃப் ஆல் இன்டர்வல்ஸ் வித் ரேஷனல் எண்ட் பாயிண்ட்ஸ். இப்போ இங்க 1/n ரேஷனல் எண்ட் பாயிண்ட்ஸா கன்சிடர் பண்ணலாம்ல சார்? பண்ணிக்கலாம். நீங்க அந்த மாதிரி இன்டர்வல்ஸா எடுத்துக்கிட்டீங்கன்னாங்களா, அப்ப இன்டர்வல் போட்டிருந்தாலும் அது கண்ட்ரோல் தான். நீங்க ரேஷனல் எண்ட் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஓகே தான், கவுண்டபிள் தான். நீங்க வந்து செட் ஆஃப் 0, 1/1 அது இன்டர்வல்ஸ் தான். அவரு சார் உள்ள இருக்கிறது கவுண்டபிளா வந்துருச்சுமா அப்படின்னு கேட்டாரு, அப்படிலாம் வராது. அது இன்டர்வல் தனித்தனி இன்டர்வல்ஸ் எழுதினா கவுண்டபிள் தான். ஓகே சார், அதுதான், இது ரெண்டுமே ஒரே மீனிங் தான், ரெண்டுமே ஒரே மீனிங் தான். அதனால இப்படியே கூட வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 ரிசல்ட் அதுலயே இருக்கும். சார் சார் சொல்லுங்க சார். மெட்டீரியல் நியூவா சென்ட் பண்ணிருக்கீங்களா இல்ல பழைய அதே ஓல்ட் மெட்டீரியல் அப்படியே படிக்கிறதுங்களா சார்? சார். அதே மெட்டீரியல் தான். ஓகே சார், தேங்க்ஸ். அது பாயிண்ட் மிஸ் ஆயிருந்தா அது எழுதிக்காங்க சார். ஓகே சார். ஓகே ஓகே. இந்த கான்ட்ராக்ட் செட்டுக்குலாம் உங்களுக்கு இது இருக்காதுன்னு நினைக்கிறேன், இந்த பாயிண்ட்ஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா எழுதிக்காங்க. ஓகே சார். நீங்க ரயில் நடத்தும் போது இருந்தீங்களா ஃபர்ஸ்ட்? ரியல் நடத்தும் போது இருந்தேன் சார். அஸ்லாம் சார் நடத்தினார் சார். சார் நடத்தும் போது இருந்தீங்க தானே? ஓகே ஓகே. சரிங்க சார். ஓகே ஓகே, தேங்க்ஸ். வேற ஏதாவது டவுட் இருக்கா? லீவ் வைக்கலாமா? தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ சார்.